Hello. Hi. Is video audio is clear? Is I audible? And the 5 watching Priyanka memo na. Hi ma'am. சரி ஓகே பார்ப்போம். இன்னைக்கு பகலில் ஸ்டார்ட் பண்ணுற லைவ் எத்தனை பேர் வராங்கன்னு பார்ப்போமா? ரைட். ஆடியோவில் இருக்கு கிளியராக இருக்கா காய்ஸ்? ஆஷ்னி மேம் ஹவு டு அட்டென்ட் மென்டி குவிஸ். பிரியங்கா மேம் உங்களுக்கு தான் கொஸ்டின் கேட்குறாங்க பாருங்க, அப்படியே ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஐ திங்க் வி வில் ஸ்டார்ட் ரைட். ஸோ இன்னைக்கு இந்த சாப்டர் நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே லிசன் கைஸ். ஸோ ஆக்சுவலி ஒன் டைமென்ஷனல் கொல்யூஷனில் ஒன் டைமென்ஷன் முடிஞ்சது நமக்கு. இப்போ 2 டைமென்ஷனல் கொல்யூஷன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நீட்டுக்கு கண்டிப்பாக இதில் கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்லாம் சொல்ல முடியாது. மேபி வரலாம், வராமல் கூட இருக்கலாம். பட் எனிவேஸ் 2 டைமென்ஷனும் இருக்குது. பட் ஜேஇ ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இந்த வீடியோ பார்த்து தான் ஆகணும். ஏன்னா உங்களுக்கு இது கம்பல்சரி இருக்குது. ஓகேங்களா? 2 டைமென்ஷனல் கொல்யூஷனை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதே 2 டைமென்ஷனல் ஆப்ளிக் கொல்யூஷன், அதுக்கப்புறம் 2 டைமென்ஷனல் கொல்யூஷன்லேயே எனர்ஜி லாஸஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த எனர்ஜி லாஸை எப்படி ஃபைண்ட் பண்ணுறது, அதோட ஜென்ரல் ஃபார்முலா பார்ப்போம். நெக்ஸ்ட்டு ரீபவுண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த டாபிக் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, பென் ஒர்க் ஆகலாம்.
சொல்லுங்க. இல்லை ஓகே 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 இல்லை ஆயிடுச்சு. பெண்ணா பென் ஓகே இதே மாதிரி தாங்க இந்த மாதிரி டெக்னிக்கல் இஷ்யூ வந்தாங்க கொடுது. சாரிப்பா, ஒரு சின்ன டெக்னிக்கல் இஷ்யூ. ஓகே, ஸோ அதை தான் நான் வீடியோ கட் பண்ணிட்டு சரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இப்போ ஓகே, ஐ திங்க் வில் ஸ்டார்ட் நவ். ஓகே, நத்திங் ஜெனிஸ், ஆக்சுவலாக ஒரு சின்ன இஷ்யூ, நோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஐ திங்க் இப்போ எல்லாமே ஓகேன்னு நினைக்கிறேன். ஆடியோ வீடியோ எல்லாம் கிளியர் தானே? ஸோ மேக்ஸிமம் 1 hour ஆர் 1.5 hour அதுக்குள்ளே இந்த டாபிக் வந்து பக்காவாக கிளியர் பண்ணிடலாம். வில் ஸ்டார்ட். ஓகே, ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. வில் ஸ்டார்ட். இப்போ 2-dimensional collision. கிளியர் தானே? ஆடியோ வீடியோலாம் கிளியர் தானே? ஓகே, ரைட். லிசன், லாஸ்ட் கிளாஸ்ல 1-dimensional collision பார்த்தோம் இல்லையா? ஸோ 1-dimensional collisionக்கும் 2-dimensional collisionக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, 1-dimensional collisionல M1ம் M2வும் கொலைட் ஆகுறதுக்கு முன்னாடி எந்த ஆக்சிஸ்ல இருந்தாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஆக்சிஸோ இல்லை ஒருவேளை ஒய் ஆக்சிஸ், இப்படி ரெண்டு பேர் கொலைட் ஆகுறான்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று எக்ஸ் ஆக்சிஸில் இல்லை ஒய் ஆக்சிஸில் ஏதாவது ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் மட்டும்தான் ரெண்டு பேரும் கொலைட் ஆகிருப்பாங்க. கொலைட் ஆனதுக்கு அப்புறமும் இவங்களோட வெலாசிட்டி ஆஃப்டர் இம்பேக்ட், ஆஃப்டர் கொலிஷன், இந்த சேஞ்ச் இன் வெலாசிட்டி இதெல்லாம் என்ன நடக்கும்னா, மறுபடியும் சேம் ஆக்சிஸ், இந்த M1 வந்து இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கம் தான் மூவ் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே ஆக்சிஸில் தான் மூவ் பண்ண முடியும். எதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் அது நடக்கலாம். அது நமக்கு ஜென்ரல் ஃபார்முலாவில் கால்குலேட் பண்ணிடுறோம். இது 1-dimensional collisionல பார்த்தோம். ஒரே ஒரு கோஆர்டினேட்ல தான் அந்த ரெண்டு மாஸாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. மேபி மோர் தென் த மாஸ் ஆல்சோ கேன் ஹேப்பன். ஸோ நம்ம ஸ்கூல் லெவலில் 2 மாஸ் கொலைட் ஆகிறது தான் மோஸ்ட்லி பார்ப்போம். அந்த மாதிரி 2 மாஸ் கொலைட் ஆகும்போது ஒரே ஆக்சிஸில் கொலைட் ஆகிட்டு அதே ஆக்சிஸில் எய்தர் ப்ளஸ் ஆர் மைனஸில் 2 பார்ட்டிகல் ஸ்பிளிட் ஆகி போகிறது தான் 1-dimensional collision. ஆனால் 2-dimensional collision அப்படின்னா இந்த கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் நடக்கிறதுக்கு அப்புறமும் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் அந்த பார்ட்டிகிள் வந்து ஸ்பிளிட் ஆகலாம். சார் அது எப்படி நடக்கும் அப்படின்னா, இப்போ இது M1 அப்படிங்கிற மாஸ், இந்த மாஸோட சென்டர் ஆஃப் மாஸ் இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இது M2ங்கிற மாஸ், இவரோட சென்டர் ஆஃப் மாஸ் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருக்கு. இப்போ M1 ஒருவேளை இந்த டைரக்ஷன்ல போறாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த M1 இந்த டைரக்ஷன்ல போறாங்கன்னா இந்த இடத்துல ஹிட் பண்ணுவாங்களா? இப்போ ஹிட் பண்ணும்போது the center of mass of the first mass அப்புறம் center of mass of the second mass இது ரெண்டும் ஒரே லீனியர் ஆஃப் ஆக்ஷன்ல இல்லை. அவங்க ரெண்டு பேர் கொலைட் ஆகிற டைரக்ஷன் வந்து ஒரே கோஆர்டினேட்ல இருக்காது. ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இந்த M2 வந்து இந்த பக்கம் ஸ்பிளிட் ஆகும், இந்த M1 வந்து இந்த பக்கம் ஸ்பிளிட் ஆகும், இந்த மாதிரி போகும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிளேன்ல பார்ட்டிகல் ஸ்பிளிட் ஆகலாம் ஆஃப்டர் கொலிஷன் ஆர் பிஃபோர் கொலிஷன். இந்த மாஸ் இப்படி இன்க்ளைனா போகுது, இங்க இருந்து ஒரு மாஸ் மேபி வெர்டிகலா வருதுன்னு வச்சுக்கோங்க. இது M1 அப்படிங்கிற மாஸ், இது M2 அப்படிங்கிற மாஸ். இப்போ இந்த மாஸ் இந்த டைரக்ஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த மாஸ் இப்படி வந்துட்டு இருக்கு. அப்ப ரெண்டு பேரும் இந்த இடத்துல கொலைட் ஆவாங்க இல்லையா? ஸோ இப்போ இந்த M2 வந்து இந்த பாயிண்ட்டுக்கு வர டைம்ல கரெக்டா M1 இந்த பாயிண்ட்டுக்கு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சென்டர் ஆஃப் மாஸ், இந்த சென்டர் ஆஃப் மாஸோட வெலாசிட்டி இவரோடது இந்த டைரக்ஷன்ல இருக்கும், இவரோட வெலாசிட்டி இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஸோ ரெண்டு பேர் கொலைட் ஆயிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஸ்பிளிட் ஆவாங்க. ஸோ கொலிஷனுக்கு முன்னாடியுமே 2-dimensional மூவ் ஆயிட்டு இருந்தாங்க, கொலைட் ஆனதுக்கு அப்புறமும் 2-dimensional மூவ் ஆவாங்க, அதுவும் பாசிபிள். இங்க கொலிஷனுக்கு முன்னாடி ரெண்டு பேரும் ஒரே ஆக்சிஸ்ல தான் இருந்தாங்க, ஆனா கொலைட் ஆனதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வேற வேற கோஆர்டினேட்ல ஸ்பிளிட் ஆகுறாங்க. ஆஃப்டர் கொலிஷனாவும் பிளேன் நடக்கலாம், இல்லாட்டி பிஃபோர் கொலிஷன்லயே அவங்க பிளேனா இருந்து ஆஃப்டர் கொலிஷன்லயுமே பிளேன்ல மூவ் ஆகலாம். நான் பிளேன்னு சொல்றது 2 கோஆர்டினேட், அதை தான் பிளேன் சொல்லிட்டு இருக்கேன். புரியுதா? ஸோ இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிற கொலிஷனை தான் நம்ம ஆப்ளிக் கொலிஷன் ஆர் 2-dimensional collision சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சதா? வாட் இஸ் 1-dimensional collision, வாட் இஸ் 2-dimensional collision? இதை பத்தி ஒரு ஐடியா கிடைச்சதா உங்களுக்கு? கமான், எனக்கு அதை சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் மூவ் பண்றேன். இஸ் தட் கிளியர்? வாட் இஸ் 1-dimensional collision, வாட் இஸ் 2-dimensional collision? ரைட்? 1-dimensional
கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியும் கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறமும் பார்ட்டிக்கலோட வெலாசிட்டிஸ் இன் சேம் ஆக்சிஸ், சேம் டைரக்ஷன் கிடையாது, சேம் ஆக்சிஸ். பட் 2 டைமென்ஷனல்ல கொலிஷனுக்கு முன்னாடி ரெண்டு பார்ட்டிக்கல் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் மூவ் ஆயிருக்கலாம், கொலைட் ஆனதுக்கு அப்புறமும் பார்ட்டிக்கல் எந்த டைரக்ஷன்ல வேணாலும் மூவ் ஆயிருந்திருக்கலாம். ஓகேங்களா? which means it can move in a plane. it may be xy or xz or yz. எந்த பிளேன்ல வேணாலும் அந்த பார்ட்டிகல் மூவ் ஆக முடியும். ஒரு பிளேன்ல மூவ் ஆகுற அந்த கொலிஷனை தான் நம்ம ஆப்ளிக் கொலிஷன் ஆர் 2 டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ரைட். இந்த 2 டைமென்ஷனல் கொலிஷனோட பேசிக்ஸ் வாஸ் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இதில் இன்னும் ரொம்ப இன்டீரியர் டெப்த்தாக சில கான்செப்டும் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க, பெட்டர் தான். பட் நீட்டுக்கு அந்தளவுக்கு கொஸ்டின்ஸ் வருமா அப்படின்னு எனக்கு ஐடியா இல்லை. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்ச அந்தளவுக்கு நீட்டுக்கு வர வாய்ப்பு இல்லை. பட் ரீபவுன்ஸில் இருக்க சில பேசிக்ஸ் யூஸ்வலாக கேட்பாங்க. ஸோ அதை அடுத்து பார்க்க போகிறோம், ரீபவுன்ஸ். இப்போது இந்த டாப்பிக்கோட தியரி நான் டக்குன்னு முடிச்சிடுறேன். ஓகே, நான் இதுக்கு பிபிடிலாம் ரெடி பண்ணல. இனிமேல் யூஸ்வலாக பிபிடி பண்ண மாட்டேன். நான் நார்மலாக இன்ஸ்டியூட்டில் எப்படி ஒயிட் போர்டில் எடுப்பணும் அந்த மாதிரி பிளாக் போர்டில் உங்களுக்கு எடுத்துகிட்டு சம் சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா அப்போ தான் ரொம்ப ஈஸியாக கவர் பண்ண முடியும் டாபிக்ஸை. ஓகேவா? ஸோ அதனால் நான் அந்த இது எடுத்திருக்கேன். லெட்ஸ் see how it will work. ஓகே, ஓகே லிசன். இப்போ நான் சொல்கிற ஒரு தியரி நோட் பண்ணிக்கோங்க. இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த 2 டைமென்ஷனல் கொலிஷனில். ஓகே லிசன், நானா ஒரு அசம்ஷன் எடுத்துகிட்டு வரேன். லெட்ஸ் சே திஸ் இஸ் மாஸ் m1. ஓகே, m1 is moving with u1 velocity. Now this is m2. Okay, m2 is moving u2 velocity. சார் u1 u2ங்கிறதால நம்ம ஆல்ரெடி 1 டைமென்ஷனல் கொலிஷன்ல பார்த்த அதே சிச்சுவேஷன் தான், அதே சினாரியோ தான். கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்ட் மாஸ் அவரோட வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி, அதனால u1. இது கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாவது மாஸோட வெலாசிட்டி, அதனால இனிஷியல் வெலாசிட்டி u, செகண்ட் மாஸ்ங்கிறதுனால u2. ஓகேங்களா? இப்போ இந்த பாயிண்ட்ல கொலிஷன் நடக்குது. கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஓகேவா, இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிகல் இந்த பக்கம் மூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த ரெண்டாவது மாஸ் இந்த பக்கம் மூவ் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் மாஸோட வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் இட் இஸ் v1. செகண்ட் மாஸோட வெலாசிட்டி ஆஃப்டர் கொலிஷன் லெட்ஸ் சே v2. ஓகே, இப்போ v1 v2 இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எப்படி கால்குலேட் பண்றது சார் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி the most important point is, let's say this is axis. Okay, from the axial line v1 is making θ1 angle. சார் அது இன்க்ளைனா தான் போகுது இல்லையா? ஸோ இட் ஷுட் ஹேவ் சம் ஆங்கிள், ரைட்? ஆக்சிஸ்ல இருந்து θ1 ஆங்கிள் v1 வெலாசிட்டில போகுது. இதுவும் நான் தான் அசியூம் பண்ணிக்கிறேன், v1 நான் தான் அசியூம் பண்ணிக்கிட்டேன், θ1 நானே அசியூம் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ m2 ஓட வெலாசிட்டி இட் மேக் சம் θ2 ஆங்கிள். ஓகே, θ2 ஆங்கிள்ல v2 மூவ் ஆயிட்டு இருக்கு. இந்த மாதிரி 2 டைமென்ஷனல் கொலிஷன்ல உங்களுக்கு 4 வேரியபிள் இப்போ வந்திருக்கு. என்னென்ன வேரியபிள்ஸ்? v1 v2 θ1 θ2. இந்த 4ஐயுமே கால்குலேட் பண்ணணும். பட் இந்த கொலிஷன் எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தாலும் சரி, இன்எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தாலும் சரி, பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தாலும் சரி, என்ன காமன்? ஒரு டேபிளர் காலம் பார்த்தோம் இல்லையா? அதுல ஒரு விஷயத்தை நம்ம காமனா பார்த்தோம். பர்ஃபெக்ட் எலாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, பர்ஃபெக்ட் இன்எலாஸ்டிக்கா இருந்தாலும் சரி, இல்ல இன்எலாஸ்டிக் கொலிஷனா இருந்தாலும் சரி, ஒரு பாயிண்ட் இஸ் காமன். அது என்ன பாயிண்ட்? நாட் மாஸ். கம் ஆன், நாட் மாஸ். இன்னொன்னு ஒரு டேபிளர் காலம்ல பார்த்தோமே, one point is common. Which point? என்ன டைப் ஆஃப் கொலிஷனா இருந்தாலும் எஸ், மொமெண்டம். மொமெண்டம் இஸ் கான்ஸ்டன்ட். சார் கொலிஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன்ல டோட்டல் மொமெண்டமும் கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற இந்த சிச்சுவேஷனோட டோட்டல் மொமெண்டமும் கான்ஸ்டன்ட். இப்போ பிஃபோர் கொலிஷன், பிஃபோர் கொலிஷன்ல மொமெண்டம் ஒன்னொன்னா கால்குலேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மாஸோட மொமெண்டம் p1 is nothing but m1 into u1. கரெக்ட்டா? செகண்ட் மாஸோட மொமெண்டம் that is p2 is equals to m2 into u2. But listen carefully, this u2
u2 x ஆக்சிஸ்லயோ இல்ல y ஆக்சிஸ்லயோ இல்ல. இது ஆக்சுவலா எப்படி இருக்கு? இன்க்ளைனா இருக்கு. So இன்க்ளைனா இருந்துச்சு அப்படின்னா we should convert in terms of two angles. கரெக்ட்டா? I mean two components split பண்ணனும்ல. So let's say this is maybe alpha. Now in the momentum நீங்க resolve பண்ணீங்க அப்படின்னா you will get two components. One is along x axis and another one is along y axis. இந்த momentum கீழ போகும்போது m2 u2 cos alphaங்கிறது about x axis. இது m2 u2 sin alpha அப்படிங்கிறது about y axis. So momentum for the second particle has two components. Second particle ஓட momentum ரெண்டு component இருக்கா? One is about x axis and another one is about y axis. But momentum for the first particle, it has only one direction, which is about x axis. Okay, so momentum about x axis for first particle is m1 u1. Momentum for the second particle about x axis is m2 u2 cos alpha. Momentum for the second particle about y axis is m2 u2 sin alpha. Correct? So அப்ப இங்க total momentum என்ன சார் அப்படினு கேட்டாங்கன்னா before collisionல total momentum is m1 u1 plus listen x axisல இருக்கிற second particle ஓட momentum x axisல இருக்கிற first particle ஓட momentum same directionல இருக்கு இல்லையா? அப்போ வெக்டார் சேம் டைரக்ஷன்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த வெக்டார்ஸ் ஆட் பண்ணுவோம். கரெக்ட்? இப்போ இந்த வெக்டாரும் சார் நான் வெக்டார்னு சொல்றது மொமெண்டம் சொல்லிட்டு இருக்கேன். p2 x ஆக்சிஸ் ஓட மொமெண்டமும் p1 ஓட x ஆக்சிஸ் ஓட மொமெண்டமும் சேம் டைரக்ஷன்ல இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டையும் ஆட் பண்ணுவீங்க இல்லையா? சோ m1 u1ங்கிறது p1 ஓட x ஆக்சிஸ் மொமெண்டம், m2 u2 cos alpha அப்படிங்கிறது செகண்ட் பார்ட்டிகளோட மொமெண்டம் about x axis. அதனால இத நான் I cap அப்படினு சொல்லுவேன். This momentum, total momentum of before collision in x axis, அதனால I cap plus total momentum about y axis. சார் இந்த மாஸுக்கு y axisல momentum 0, ஏன்னா இவருக்கு velocity இந்த பக்கம் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கொடுக்கிற क्वेश्चनல m1 ஒரு பர்టిక్యులர் ஆங்கிள்ல கீழ போற மாதிரி இருந்துச்சுன்னு வெச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் m1 இப்படி போற மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படினா நீங்க m1 ஐயும் ரீசால்வ் பண்ணியிருக்கணும். about x axis about y axis னு ஸ்ப்ளிட் பண்ணிட்டு அதுக்கு அப்புறம் டோட்டல் மொமெண்டம் போடும்போது டோட்டலா ரெண்டு பார்ட்டிகளுக்கு இருக்கிற மொமெண்டம் about x plus டோட்டலா ரெண்டு பார்ட்டிகளுக்கு இருக்கிற மொமெண்டம் about y axis. இந்த ரெண்டு காம்போனன்ட் எடுத்துக்க வேண்டியது வந்திருக்கும். பட் இவருக்கு மொமெண்டம் is only about x axis. There is no momentum about y axis. கரெக்ட்டா? அப்போ x axisல இருக்கிற இந்த m1 u1 மட்டும் எடுத்துக்கிட்டா போதும். I mean இவங்களையும் ஆட் பண்ணா போதும் for x axis momentum. இவங்களுக்கு y axis மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். ஓகேங்களா? So m2 u2 sin alpha அப்படிங்கிறது about j cap. இதுதான் total momentum. இது வரைக்கும் I think clear, right? இது clear-ஆ? Now total momentum for the both masses after collision. collide ஆனதுக்கு அப்புறம் இவங்களோட momentum எப்படி இருக்குன்னு பாருங்க. first particle momentum about x axis. v1 இங்க வந்துச்சுனா m1 v1 cos theta 1. இங்க இருக்கிற momentum m1 v1 sin theta 1. கரெக்ட்டா? அதே மாதிரி இவரோட momentum m2 v2 cos theta 2. இவரோட momentum m2 v2 sin theta 2. Clear? Now the total momentum is conserved அப்படினா என்ன அர்த்தம்னா one dimensionல பார்த்தா அதே ரூல் தான். அங்க one dimensionல ஒரே ஒரு கோஆர்டினேட் மட்டும் தான் இருக்கும். அதனால momentum is conserved about only one axis. பட் இங்க momentum we had both axes. சார் ரெண்டு மாஸுக்குமே x லயும் இருக்கு y லயும் இருக்கு. இவருக்கும் x லயும் இருக்கு y லயும் இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணனும்னா total momentum before collision in x axis என்னவா இருக்கணும்? total momentum after collision in x axis ஆ இருக்கணும். அதாவது collision நடக்கிறதுக்கு முன்னாடி x axisல இருந்த இந்த momentum collision நடந்ததுக்கு அப்புறம் x axisல இருக்கிற இந்த momentumக்கு ஈக்குவலா இருக்கணும். first மாஸோட momentum about x axis இது, second மாஸோட momentum about x axis இது. இது ரெண்டையும் ஆட் பண்ணீங்கனா இதுக்கு ஈக்குவலா இருக்கணும். so m1 u1 plus m2 u2 cos alpha before collisionல இருக்கிற x axis momentum
ஆஃப்டர் கொலிஷன்ல இருக்கிற m1 v1 cos theta 1 plus m2 v2 cos theta 2 க்கு ஈக்குவலா இருக்கணும். கிளியர்? அதே மாதிரி total momentum after before collision about y axis should be equals to total momentum after collision about y axis. collision நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்த total momentum y axisல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கணும். அதே மாதிரி collision நடந்ததுக்கு அப்புறம் momentum y axisல என்ன இருக்கோ total momentum y axisல என்ன இருக்கோ அதை எடுத்து ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணனும். இங்க y axisல இருக்க ஒரே ஒரு momentum m2 u2 ஓகேங்களா? so m2 u2 sin alpha it should be equals to இங்க பாருங்க இங்க total momentum கால்குலேட் பண்ணும்போது ஒரு முக்கியமான பாயிண்ட்டை மிஸ் பண்ணிர கூடாது. என்னன்னா சார் இந்த இடத்துல m1 v1 cos theta 1 m2 v2 cos theta 2 ரெண்டுமே x axisல இருக்கு. அதனால ஆட் பண்ணிக்கிட்டீங்க. பட் இங்க ஒரு மொமெண்டம் அப்வர்ட் ஒரு மொமெண்டம் டவுன்வர்ட். இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு மொமெண்டம்ல யார் பெருசுன்னு பார்க்கணும். இந்த நம்பர் பெருசா, இந்த வேல்யூஸ்ல இவங்க பெருசா இல்ல இவங்க பெருசான்னு பார்க்கணும். ஓகே, இது யாரு மேக்ஸிமம்? எஸ், அவங்ககிட்ட இருந்து மினிமம் மைனஸ் பண்ணீங்கன்னா தான் மொமெண்டம் அபவுட் y ஆக்சிஸ் கிடைக்கும். ஓகேங்களா? சோ இதுல அப்வர்ட் வருது இல்லையா? கண்டிப்பா சார் உங்களுக்கு இது சார் எனக்கு இதான் v1 தெரியாது தீட்டா 1 தெரியாது சார் நான் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா the thing is very simple. listen, before collisionல momentum எப்படி இருக்கு? vertically upward தான இருக்கு. அப்ப after collisionலயும் momentum vertically upward தான் இருக்கணும். அப்படினா யார் பெருசா இருக்கணும்? the m1 v1 sin theta 1 தான் பெருசா இருக்கணும். downward act ஆகுற m2 v2 sin theta 2 சின்னதா தான் கண்டிப்பா இருக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? collision நடக்கிறதுக்கு முன்னாடி vertical momentum upward தான இருக்கு. அப்ப after collision ரிசல்ட்ல ஃபைனல் மொமெண்டம் எப்படி இருக்கணும்? அப்வர்ட் தான் இருக்கணும். இப்போ இவங்க ரெண்டு பேத்துல ரிசல்ட் அப்வர்ட் வரணும்னா யார் பெருசா இருக்கணும்? அப்வர்ட் இருக்கவங்க தான் பெருசா இருக்கணும், டவுன்வர்ட் இருக்கவங்க சின்னதா இருக்கணும். அப்ப கண்டிப்பா இந்த மொமெண்டம் தான் மேக்ஸிமம். ஓகே, as per given. அப்போ மேக்ஸிமம் மொமெண்டம் என்ன? m1 v1 sin theta 1 minus, this is very important, okay, minus the downward momentum which is m2 v2 sin theta 2. clear? இத பேலன்ஸ் பண்ணாலே you will get, மறுபடி புரியலையா? okay, listen, x axis momentum முடிஞ்சதுப்பா, that was easy. okay, y axis momentum பார்க்கும்போது before collision நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு vertical momentum தான் இருந்துச்சு. என்ன momentum அது? செகண்ட் பார்ட்டிகிளோட m2 u2 sin alpha. அதோட டைரக்ஷன் எப்படி இருக்கு? upward. அப்போ இதே momentum தான் collision ஆனதுக்கு அப்புறமும் இருக்கணும். இந்த momentum upward தானே இருக்கு. அப்ப collision ஆனதுக்கு அப்புறமும் momentum upward தான் இருக்கணும். இங்க collision ஆனதுக்கு அப்புறம் vertically என்னென்ன momentum இருக்கு? m1 v1 sin theta 1 மேல இருக்கு, m2 v2 sin theta கீழ இருக்கு. நான் என்ன சொன்னேன்? collisionக்கு முன்னாடி upward தான் momentum இருந்துச்சு. அப்ப collisionக்கு அப்புறமும் momentum என்னவா இருக்கணும்? upward தான் இருக்கணும். ஆனா இங்க எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க. ரிசல்ட் upward வரும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அப்ப யார் பெருசா இருக்க முடியும்? இவர் பெருசா இருந்து இவர் சின்னதா இருந்தா தானே maximum minus minimum in the direction of maximum. maximum minus minimum in the direction of maximum. எனக்கு before மேல இருக்கு, அப்ப afterலயும் எனக்கு என்னவா இருக்கணும்? மேல தான் ரிசல்ட் இருந்திருக்கணும். I think this makes sense. இது புரிஞ்சுதா? Is this clear? right, இது புரிஞ்சுதாப்பா? so இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணலாம்னா இதுல இருக்க ரிலேஷன்ஸ் லைக் தீட்டா 1யும் தீட்டா 2 m v1 v2 இவங்களெல்லாம் நீங்க ஈஸியா கால்குலேட் பண்ண முடியும். கிளியர்? இஸ் திஸ் கிளியர்? பட் நான் நேத்து கிளாஸ்ல அதுக்கு முந்தின நாள் கிளாஸ்ல ஒரு ஜெனரல் ஃபார்முலா உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த ஃபார்முலாவை இங்க யூஸ் பண்ண முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? v1 v2 க்கு ரெண்டு ஜெனரல் ஃபார்முலா சொன்னேன்ல, அதை யூஸ் பண்ண முடியாது. ரீசன் என்ன சார் அப்படின்னா அந்த ஃபார்முலா இஸ் ஒன்லி அப்ளிகேபிள் ஃபார் ஒன் டைமென்ஷனல். ஓகே, ஏன்னா இங்க v1ங்கிறது xலயோ yலயோ இல்ல, இன்க்ளைனா இருக்கு. கரெக்ட்டா? அப்ப நீங்க v1 இதோட வெலாசிட்டி எக்ஸாக்ட்டா உங்களால கால்குலேட் பண்றதுக்கு அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இவங்களோட டைரக்ஷனுக்கும் இவங்களோட டைரக்ஷனுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ரைட்? அது ஒன் டைமென்ஷனலுக்கு மட்டும் தான் அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்.
பட் 2-dimensional collision or oblique collision வந்துச்சுன்னா there is no general formula. கேஸை பொறுத்து momentum conservation இருக்கு இல்லையா, இதை அப்ளை பண்ணீங்கன்னா போதும், definitely you will get the unknown quantity. Okay, clear? நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், நான் கொடுத்த given படி எனக்கு 4 வேரியபிள் இருக்கு. என்னென்ன? v1, v2, θ1, θ2. கண்டிப்பா இந்த 4 வேரியபிளையுமே கால்குலேட் பண்ண முடியாது. 4யுமே கால்குலேட் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணனும்னா क्वेश्चनல இதுக்கு ஏத்த மாதிரி யாராவது ஒருத்தங்களோட வேல்யூவை கொடுப்பாங்க. லைக் θ1க்கு θ2க்கு என்ன ரிலேஷன் இருக்கு, இல்லாட்டி θ1 θ2 ஓட வேல்யூ என்ன, அந்த மாதிரி கொடுக்கலாம். இல்லாட்டி v1 கொடுக்கலாம், v2 கொடுத்துட்டு v1 என்னன்னு கேட்கலாம். அந்த மாதிரி இந்த 4 வேரியபிள்ல 2 இல்ல 3 வேரியபிள் அவங்க கொடுத்துருவாங்க क्वेश्चनல. ஓகேங்களா? மீதி இருக்கிற யாரோ ஒருத்தங்கள தான் நம்ம கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். அவங்கள கால்குலேட் பண்ற ப்ரொசீஜர் தான் இது. இஸ் திஸ் கிளியர்? ஓகே, இதுல நிறைய கேसेस இருக்கு. நான் உங்களுக்கு சில கேसेस எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு அப்புறம் we will start with rebounds. ஓகே, லிசன், ஸ்டார்ட் பண்ணலாமா? இதுல நிறைய கேसेस இருக்கு, எக்ஸ்பிளைன் பண்ணலாமா? ஓகே, நான் நிறைய கேसेस எடுத்து வச்சிருக்கேன். அந்த கேसेस எல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது உங்களுக்கு இன்னும் நிறைய ஐடியா கொடுக்கும். ஓகே, ரைட். லிசன், இதை நான் எரேஸ் பண்றேன்ப்பா. நவ் லிசன் கேர்ஃபுல்லி. இஃப் இது செகண்ட் கேஸ். ஓகே, இதுக்கு ஈஸி, இது ஈஸி. நம்ம எடுத்த உடனே பார்த்தது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா பார்த்தோம். இப்போ இது ரொம்ப ஈஸியா இருக்கும். இங்க பாருங்க, இது இப்போ let's say this is case 1. Okay, if this is mass m and we had another mass which is 2m. Okay va? Now this m is moving with u velocity, this 2m having 0 velocity. அப்படினா ரெஸ்ட்ல இருக்காங்க. ஓகேவா? m2 வந்து, அதாவது 2m mass தான் m2, அவர் வந்து ரெஸ்ட்ல இருக்காங்க. இப்போ கொலிஷன் நடந்துருச்சுங்க, கொலைட் ஆயிடுச்சு. கொலைட் ஆனதுக்கு அப்புறம் கிளியரா சொல்லிட்டாங்க, the collision was not one dimensional, it is two dimensional. அவங்க சொல்லிட்டாங்க collision was two dimensional collision அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு, after collision the impact mass, இவர்தான் impact mass, இவர்தான் இம்பாக்ட கொடுத்தது. ஏன்னா இவர் ரெஸ்ட்ல தானே இருக்காரு, இவர்தான் இம்பாக்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. இப்போ இவர் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் இந்த m என்ன பண்றாராம், m is moving vertically or 90 degree. Okay, or perpendicular to its direction. அவர் மூவ் ஆயிட்டு இருந்த டைரக்ஷனுக்கு பெர்பெண்டிகுலரா போறாருன்னு மட்டும் தான் சொல்லிருக்காங்க. they didn't give the velocity. அவங்க என்ன வெலாசிட்டிலாம் சொல்லல. so let's say the velocity is v1. நமக்கே தெரியும் after collision it was v1. இந்த 2m இருக்காரு இல்லையா, இவரு oblique collision அப்படின்னு சொல்லிட்டாங்க. oblique collision என்ன அர்த்தம்? it should move incline. so இந்த மாதிரி incline-ஆ மூவ் பண்றாரு. இவர் வந்து இவர் மேல இடிச்சதுக்கு அப்புறம், இவர் மேல இடிச்சோன்னா இந்த m என்ன பண்றாரு, பெர்பெண்டிகுலரா மேல போறாரு, இந்த 2m இப்படி இன்க்ளைனா போறாரு. ஓகேவா? now this velocity is v2. இந்த க்ளூவை வச்சுட்டு நம்மளால இதுல என்னென்ன விஷயங்களை கால்குலேட் பண்ண முடியுதுன்னு பாருங்க. say this is maybe alpha. ஓகேவா? the inclination வந்து ஆல்பான்னு எடுத்துக்கலாம். now there is no formula. listen guys, for two dimensional collision formulaலாம் கிடையாது. ஓகேவா? just apply the concept. you know, எனர்ஜி கான்செப்டையும் உங்களால அப்ளை பண்ணிக்க முடியும். ஏன்னா அது டைப் ஆஃப் கொலிஷன் क्वेश्चनல கொடுத்திருந்தாங்க அப்படினா, டைப் ஆஃப் கொலிஷன் क्वेश्चनல கொடுக்கல அப்படினா மொமெண்டம் கான்செப்ட் அப்ளை பண்ணி you can find whatever you want. ஓகேவா? so now we don't know about the exact what type of collision it is, but we can apply the momentum conservation. before collisionல total momentum என்ன? total momentum for the first mass is m, the velocity is u. for the second mass is 2m, but the velocity is 0. ஓகேங்களா? so total momentum before collision is just mu. after collision, listen carefully, after collision collide ஆனதுக்கு அப்புறம் mass m, velocity v1, but velocity மேல இருக்கா, அப்ப momentum y axis. so after collision, okay, momentum about y axis. இவரோட mass என்ன? m, இவரோட velocity வந்து v1. வேற ஏதாவது vertical momentum இங்க இருக்கா சொல்லுங்க? any other vertical momentum? vertical momentum இங்க இருக்கா? any other vertical momentum? any other vertical momentum? come on, any other vertical momentum? after collision ல
Yes, come on, tell me. Which one is vertical momentum here? After collision. Collision நடந்ததுக்கு அப்புறம் இவருக்கு vertical momentum இருக்கு m times v1. Correct. ரெண்டாவது மாஸ் அதாவது 2m மாஸ் இருக்கார் இல்லையா, அவரோட vertical momentum is 2m v2 into sin alpha. இது vertical momentum. இது என்னது? 2m into v2 cos alpha அப்படிங்கிறது horizontal momentum. So second mass ஓட horizontal momentum இது, first mass ஓட vertical, second momentum ஓட vertical momentum இது. இப்போ நான் vertical momentum தான் கண்டுபிடிக்கிறேன், ஏன்னா y axis ல இருக்க momentum. So இவருக்கு ஒன்னு இருக்கு, அதை போட்டுட்டேன். அதே மாதிரி இவருக்கும் ஒன்னு இருக்கா, இதையும் நான் போடணும் இல்லையா? Listen, இதை நான் பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா guys? இதை நான் பிளஸ் போடணுமா மைனஸ் போடணுமா சொல்லுங்க. இப்போ நம்ம தான் யோசிக்கணும், is this plus or minus? In the vertical momentum m into v1 is upward, 2m v2 sin alpha downward இருக்கு. ஓகே, மைனஸ் போடணும். பட் why? ஏன் மைனஸ் போடணும்? listen, ஏன் மைனஸ் போடணும்னு சொல்லுங்க. why it is minus? ஏன் மைனஸ் அப்படின்னா, listen, before collision the momentum about y axis is 0. momentum about y axis is 0. before collision ல momentum இல்ல y axis ல. இங்க y axis ல momentum அப்போ வரக்கூடாது. ஆனா first மாஸ்க்கு வந்திருக்கே, அப்ப என்ன பண்ணணும்? இந்த செகண்ட் மாஸ் இந்த momentum வச்சு இவரை கேன்சல் பண்ணணும். கரெக்ட்டா? அப்போ இந்த மொமெண்டமும் சேமா இருக்கணும். so now the rule, before collision y axis momentum is 0. This 0 should be equals to the momentum about y axis after collision. After collision ல என்ன இருக்கு? m into v1 minus 2m into v2 times sin alpha. clear? now இந்த term 0 னா இந்த மைனஸ் term இந்த பக்கம் வந்தா தான பிளஸ் ஆகும், அதனால தான் அந்த மைனஸ் வரணும். ஓகேவா? so 2m v2 sin alpha should be balanced by m times v1. சார் இந்த லைன் புரிஞ்சுதா? collision நடக்கிறதுக்கு முன்னாடி vertical momentum கிடையாது. அப்போ collision ஆனதுக்கு அப்புறமும் net vertical momentum வரக்கூடாது. net vertical momentum 0 ஆகணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் மாஸுக்கு vertical momentum இருக்குன்னு அவனே சொல்லிட்டான். அப்ப இந்த மொமெண்டமை யார் பேலன்ஸ் பண்ணி ஆகணும்? இவரு தான் பேலன்ஸ் பண்ணி ஆகணும். அதனால தான் இவரு இன்க்ளைனா போறாருன்னு சொல்றேன். ஒருவேளை இவர் ஹரிசாண்டலா போயிருந்தா இவருக்கு ஹரிசாண்டல் மொமெண்டம் மட்டும் தான் இருந்திருக்கும், இந்த வெர்டிகல் வந்திருக்காது. அப்ப இந்த ஹரிசாண்டல் மொமெண்டம் வச்சு இந்த வெர்டிகல் மொமெண்டம் பேலன்ஸ் பண்ணிருக்க முடியாது, கேன்சல் பண்ண முடியாது. அப்ப இவரை கேன்சல் பண்ணியே ஆகணும்னா இவரு இன்க்ளைனா தான் போகணும், இவரு ஆப்ளிகா தான் போயாகணும். ஐ திங்க் திஸ் இஸ் கிளியர். இது புரிஞ்சுதா? பிஃபோர் கொலிஷன் வெர்டிகல் மொமெண்டம் இல்ல அப்படின்னா ஆஃப்டர் கொலிஷன்லயும் வெர்டிகல் மொமெண்டம் இருக்கக்கூடாது. பட் ஏதாவது ஒரு மாசுக்கு வெர்டிகல் மொமெண்டம் இருக்குன்னு அவங்க சொல்லி இருந்தாங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், இன்னொரு பார்ட்டிகளுக்கு வெர்டிகல் மொமெண்டம் வந்திருக்கு. அந்த வெர்டிகல் மொமெண்டம் தான் ஃபர்ஸ்ட் மாஸோட வெர்டிகல் மொமெண்டம் கேன்சல் பண்ண போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் என்ன சொன்னேன், இது இன்க்ளைனா போகுதுன்னு புரிஞ்சுக்கணும்பா அப்படின்னு. புரிஞ்சுதா? நவ் இப்போ இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணீங்கன்னா m will cancel. Now the relation is 2 times sin alpha is nothing but v1 divided by v2. இங்க பாருங்க, இப்போ v1 velocityக்கும் v2 velocityக்கும் நடுவுல இருக்கிற ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. v1 by v2 ரேஷியோ தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? v1 by v2 ரேஷியோ. நெக்ஸ்ட் ஸ்டெப்ல in horizontal before collisionல x axisல இருக்க momentum is m times u. இங்க ஹரிசாண்டல்ல இருக்கிற ஒரே மொமெண்டம் is 2m v2 cos alpha. ஓகேங்களா? இது டோட்டல் மொமெண்டம் ஆஃப்டர் collision about x axis. now x axisல இருக்க பிஃபோர் collisionோ மொமெண்டமோ ஆஃப்டர் collisionக்கு அப்புறம் இருக்கிற மொமெண்டமோ பேலன்ஸ் ஆகணும் இல்லையா? அதான கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். so mu should be equals to 2m times v2 into cos alpha. கரெக்ட்டா? இது ரெண்டும் பேலன்ஸ் ஆகணும். now this m and m will cancel. இங்க பாருங்க, u is equals to 2v2 into cos alpha. இப்போ இந்த டேர்மை கொண்டு போய் அங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் you will get v1. கரெக்ட்டா?
இப்போ இந்த டேர்மை கொண்டு போய் அங்க போட்டீங்கன்னா you will get v1. இல்லனா இன்னொரு மெத்தட் கூட பண்ணலாம். Taking square on both side. Square பண்ணீங்கன்னா 2 sin the whole square is equals to v1 by v2 the whole square. அதே மாதிரி இங்க ஸ்கொயர் பண்ணீங்கன்னா u square is equals to 2v2 cos square theta. இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணீங்கன்னா sin square theta cos square theta ஒண்ணா மாத்திட்டு you can find v1 v2 in terms of u or v1 by v2 ஓட ரேஷியோ. கிளியர்? இந்த மாதிரி ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நீங்க கொடுத்திருக்கிற யாராவது ஒரு unknown quantity. மோஸ்ட்லி இப்போ எனக்கு என்ன கொடுக்கணும்னா இங்க பாருங்க ஆல்பாவோ v2வோ கொடுத்திருந்தாங்கன்னா v1 கண்டுபிடிச்சிருப்பேனா இந்த ஸ்டெப்லயே, or v1 v2 கொடுத்திருந்தாங்கன்னா ஆல்பாவை கண்டுபிடிச்சிருப்பேனா? கிளியரா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் collision they had final velocities with the ratio 1:2 அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம். அப்ப இவர் வந்து v னா இவர் 2v. அந்த மாதிரி ஃபைனல் வெலாசிட்டியை தான் கொடுக்கணும்னு அவசியம் கூட இல்லை, அவங்களோட ரேஷியோ கொடுத்தா கூட போதும். ஓகே, அந்த ரேஷியோ இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get alpha value sin alpha equals to 1/4 அந்த மாதிரி வரும். இது புரிஞ்சுதா? கிளியர் guys? இது புரிஞ்சுதா? Next போலாமா? Shall we solve some problems? And one more thing, the bomb explosion அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு. இந்த கண்டிஷன் இஸ் இனஃப். இப்போ பார்க்குறோம் இதுதான் கேஸ். 2 dimensional collisionனா இதுதான் கேஸ், இதை தாண்டி எதுவும் இல்லை. ஓகேங்களா? பட் அவங்க கேட்குற கொஸ்டின் எவ்வளோ ட்ரிக்கியாக இருக்குங்கிறத பொறுத்து தான் நம்ம சொல்ல முடியும். லைக் இப்போ அவங்க மாஸோட ரேஷியோ கேட்டிருந்தாங்க அப்படின்னா திருப்பி இதே ரூல் தான், பட் இன்னும் 2 ஸ்டெப் போகிற மாதிரி இருக்கும். நான் மாஸை பாருங்க சேமாக வச்சுக்கிட்டேன், m 2m அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். இப்போ கொஸ்டினில் வந்து அவங்க வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் மாசஸ் அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா நீ அடுத்து இன்னும் 2 ஸ்டெப் போகணும். ஏன்னா இங்கே எம்லாம் கேன்சல் ஆகிருக்காது, இது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எம்ல வந்துருக்கும். புரியுதா? அது கொஸ்டினை பொறுத்து டிஃபிகல்டிஸ். ஓகே, லிசன். வேற என்ன சார் வருதுன்னா நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்குற ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? இது எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் சேம் டாபிக் தான், எக்ஸ்ப்ளோஷன். ஒரு பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகுது, இல்லாட்டி ஒரு மாஸ் வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகி நிறைய பீஸா நிறைய ஃப்ராக்மெண்ட்ஸா வெடிக்குது, அதுல ஏதாவது ஒரு மாஸோட வெலாசிட்டியை கண்டுபிடிங்க அந்த மாதிரி கேட்பாங்க. அதுவும் இப்போ பார்த்த கான்செப்டும் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகே, பேசிக் கான்செப்ட் தான். பட் இப்போ நான் சொல்ல போற கான்செப்ட் வந்து நீட்டுக்கு நிறைய டைம் கேட்டது. ஓகேவா? லிசன். இப்போ இது ஒரு மாஸ். லெட்ஸ் சே திஸ் மாஸ் இஸ் மேபி 5m. ஓகேங்களா? கொஸ்டின்ல சொல்லிடுவாங்க இந்த மாதிரி அது எவ்வளோ மாஸ் அப்படின்னு, 5m 6m 4m அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா எக்ஸ்ப்ளோட் ஆக போகுது. சேம் கொலிஷன் சொன்னோம் இல்லையா, இடிச்சிக்கிற மாதிரி தான் வெடிக்கிறதும், நம்ம அப்படி புரிஞ்சுக்கணும். ஓகேவா? இப்போ இது எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எக்ஸ்ப்ளோட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு m is moving with maybe v velocity and another 2m mass is moving with v/2 velocity mutually perpendicular. Then find the third mass velocity அந்த மாதிரி கேட்பாங்க. Find third mass velocity. I think நான் சொல்றது புரியுதா? ஒரு 5mங்கிற மாஸ் 3 ஃப்ராக்மெண்டா உடையுது. இந்த மாதிரி 3 பீஸா உடையுது. ஒரு பீஸ் வந்து m மாஸ், இன்னொரு பீஸ் வந்து 2m மாஸ். இவங்க ரெண்டு பேத்துக்கும் சேம் வெலாசிட்டி இருக்குன்னு சொல்லலாம். சில டைம் அந்த வெலாசிட்டியோட நம்பரே கொடுத்துடலாம். 10 மீட்டர் பர் செகண்ட் 5 மீட்டர் பர் செகண்ட் கொடுத்துடலாம். அதே மாதிரி மாசம் வந்து 5 கிலோகிராம் 10 கிலோகிராம் சொல்லிட்டு இது வந்து 2 கிலோகிராம் இது வந்து 1.5 கிலோகிராம் இந்த மாதிரி ஏதாவது அவங்க சொல்லலாம். கிளியரா? ரைட். ஸோ அந்த மாதிரி நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் கேஸாக தான் எக்ஸ்பிளைன் பண்றேன். நியூமெரிக்கல்ல அந்த மாதிரி சம் வரும்போது யூ கேன் ஈஸிலி சால்வ் இட். ரைட்? லிசன். இப்போ இந்த தேர்ட் மாஸோட வெலாசிட்டியை கேட்பாங்க. நீங்க தான் இப்போ அந்த லாஜிக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்க தான் என்னென்ன நடக்குங்கிறத ஃபர்ஸ்ட் இந்த ஸ்டெப்பை முடிச்சாதான் உங்களால சம்முக்குள்ளே போக முடியும். ஓகேவா? நல்லா கவனிங்க. ஒரு மாஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகுது. எக்ஸ்ப்ளோட் ஆச்சு அப்படின்னா என்ன அர்த்தம்னா இதோட இன்டர்னல் ஃபோர்ஸால எக்ஸ்ப்ளோட் ஆகுது. So for internal force the momentum is conserved. If there is any external force அப்ப momentum கன்சர்வா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் மறுபடியும் ரிப்பீட் பண்றேன். ஒரு பாம் வெடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன ரீசன்னா பாம்புக்குள்ள இருக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். ஓகே, அதுக்குள்ள இருக்க அந்த பவுடர்ஸ் அதனால தான் வெடிக்குது. அது பாம்புக்குள்ள இருக்கிற இன்டர்னல் ஃபோர்ஸ், அவங்களுக்குள்ளேயே இருக்கிற இன்டர்னல் ஃபோர்ஸால எக்ஸ்ப்ளோட் ஆகுது. ஓகேவா? இந்த மாதிரி இன்டர்னல் ஃபோர்ஸால ஒரு ஆப்ஜெக்ட்ல மொமெண்டம் சேஞ்ச் ஆகாது, மொமெண்டம் கன்சர்வா இருக்கும். இன்டர்னல் ஃபோர்ஸ் மொமெண்டமை சேஞ்ச் பண்ணாது. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்களேன். மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு டியூ டு இன்டர்னல் ஃபோர்ஸ்.
இதுவே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அதாவது ஒரு பாமை ஒரு ஹேமர் வச்சு அடிக்கிறீங்க, ஒரு மாச ஹேமர் வச்சு அடிக்கிறீங்கன்னா அப்போ மொமெண்டம் கன்சர்வா இருக்க முடியாது. ஏன்னா இப்போ நீங்க ஹேமர் வச்சு அடிக்கும்போது இங்க ஒரு மொமெண்டம் இருக்கு இல்லையா, இந்த மொமெண்டமும் பாம் எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிற டோட்டல் மொமெண்ட்டையும் ஆட் பண்ணீங்கன்னா தான் பிஃபோர் கொலிஷன்ல இருக்கிற மொமெண்டம்னு வரும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோ, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாம இருக்கும்போது ஒரு சிஸ்டம்ல இன்டர்னல் ஃபோர்ஸால அவங்க வெடிச்சாலும் ஒருத்தங்க இடிச்சுக்கிட்டாலும் மொமெண்டம் கன்சர்வா இருக்கும். இதுக்கு பேர் தான் கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம். ஓகே, நவ் இப்போ இந்த மாஸ் எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு ரீசன் இவங்களோட இன்டர்னல் ஃபோர்ஸ். ஸோ the total momentum before explosion is 0. ஏன் 0னா இந்த பாம் வெடிக்கிறதுக்கு முன்னாடி there is no velocity. இவரோட velocity was 0. இந்த மாஸ்க்கு velocityயே கிடையாது. ஒரு பாம் ஜஸ்ட் அப்படியே ரெஸ்ட்ல இருக்குன்னு வெச்சுக்கோங்களேன், திடீர்னு வெடிக்குது. அப்ப ஜஸ்ட் வெடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாம் எப்படி இருந்துச்சு? ரெஸ்ட்ல தானே இருந்துச்சு. வெடிக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து ரெஸ்ட்ல இருந்துச்சு. கரெக்ட்டா? So if there is velocity 0, then the momentum is 0. Okay, so before explosion the momentum of the bomb or the mass is 0. அப்போ after explosion என்ன நடக்கணும்? After explosion momentum should be 0. So this is the point we need to take. எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு முன்னாடி momentum 0னா எக்ஸ்ப்ளோட் ஆனதுக்கு அப்புறமும் momentum 0வா தான் இருக்கணும். சரி, இப்போ क्वेश्चनல சொல்லிருது பாருங்க, m க்கு v velocity இருக்கு, 2m க்கு v/2 velocity இருக்கு. எப்படி இந்த மொமெண்டம் பேலன்ஸ் பண்ணவே முடியாது. அப்ப எப்படி மொமெண்டம் இருக்கே? எனக்கு மொமெண்டம் 0 ஆகணும்ல, ஆனா மொமெண்டம் இருக்கே क्वेश्चन படி. அப்ப எப்படி அந்த மொமெண்டம் 0 ஆயிருந்திருக்கும் சார் அப்படின்னா, இந்த தேர்ட் மாஸ் ஒருத்தங்க இருக்காங்க இல்லையா, மொத்தமா 5m ல m உம் 2m உம் உடைஞ்சிருச்சு. மீதி எவ்வளவு இருக்கும்? m மட்டும் இருக்குமா? சாரி, இன்னும் 2m இருக்குமா? 5m தானே. சோ m and m தனித்தனியா பிரிஞ்சிருச்சு. இன்னும் உங்ககிட்ட 2m மாஸ் இருக்கு. இப்போ இந்த 2m எந்த பக்கம்லாம் மூவ் ஆக முடியும் அப்படிங்கறத யோசிங்க. ஒருவேளை இந்த 2m இந்த பக்கம் மூவ் ஆச்சுனா இப்போ இவருக்கு மொமெண்டம் இந்த பக்கம் தான் இருக்கும். சோ இந்த மொமெண்டம் ஆட் பண்ணீங்கன்னா x ஆக்சிஸ்ல மொமெண்டம் இருக்கு. அது இல்லாம ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டாவது மாஸுக்கு வந்து y ஆக்சிஸ்ல மொமெண்டம் இருக்கு. ஆனா எனக்கு மொமெண்டம் 0 ஆகணும். அப்ப இந்த மாஸ் இந்த பக்கம் போக கூடாது. சரி, நெக்ஸ்ட் இந்த மாஸ் ஒருவேளை மேல போச்சுனா என்ன சார் ஆகும்னா, இப்போ இவருக்கு மொமெண்டம் மேல இருக்கு, ஆல்ரெடி இங்க ஒரு மொமெண்டம் இருக்கு, இந்த ரெண்டு மொமெண்டமே ஆட் பண்ணீங்கன்னா y ஆக்சிஸ்ல மொமெண்டம் வரும். இந்த மாஸுக்கு x ஆக்சிஸ்ல மொமெண்டம் இருக்கு, ஆனா எனக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு முன்னாடி மொமெண்டம் இல்ல. இப்போ மொமெண்டம் இல்லாம போகணும். அப்ப இந்த மாஸ் என்ன பண்ணணும் சார்? இந்த மாஸ் கீழே போச்சுனா, இந்த மாஸ் கீழே மூவ் ஆச்சுனா இப்போ இந்த மொமெண்டம் கேன்சல் பண்ண முடியுமா? எஸ், கேன்சல் பண்ணலாம். இவரை கேன்சல் பண்ணாலும் இவங்களுக்கு மொமெண்டம் இப்ப இருக்கே, இந்த மொமெண்டம் வந்திருக்கூடாதுல்ல, டோட்டல் மொமெண்டம் 0 ஆகணும்ல. அப்ப இந்த மாஸ் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா, the mass should be move inclined. ஓகே, சோ இந்த மாஸ் இந்த மாதிரி x ஆக்சிஸ் y ஆக்சிஸ் -x -y எல்லாம் மூவ் ஆகாம இந்த மாஸ் எப்படி மூவ் ஆயிருக்கணும்? இன்க்ளைனா மூவ் ஆயிருக்கணும். இன்க்ளைன்னா இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கணும் with some unknown velocity. v1ங்கற velocityல இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கணும். சார் ஏன் இந்த பக்கம் எடுக்கிறீங்க? இந்த பக்கம் எடுத்துக்கலாமே, இங்க எடுத்துக்கலாம், இல்ல இங்க எடுத்துக்கலாம், இல்ல இங்க எடுத்துக்கலாம். ஏன் இங்க மட்டும் எடுக்கிறீங்க? இப்போ ஒருவேளை இந்த பக்கம் இருக்கிற வெலாசிட்டி இந்த பக்கம் தான் மூவ் ஆகுது நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வெலாசிட்டியை ரீசால்வ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு மொமெண்டம் வரும், இங்க ஒரு மொமெண்டம் வரும். இப்போ இந்த மொமெண்டம் கேன்சல் பண்ண முடியும். ஆனா இந்த மொமெண்டம் ஒரே டைரக்ஷன்ல தான் ஆட் தானே ஆகும். ஆனா எனக்கு மொமெண்டம் 0 ஆகணும். அப்ப இது கிடையாது, இது கிடையாது. சரி, ஒருவேளை இந்த பக்கம் இருக்கிறத கன்சிடர் பண்றேன் சார். இதை ரீசால்வ் பண்ணீங்கன்னா இங்கேயும் மொமெண்டம் வரும். இப்போ இந்த மொமெண்டம் ஒரே டைரக்ஷன், சோ மொமெண்டம் ஆட் பண்ணீங்கன்னா மேல தான் போகும். இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா மொமெண்டம் இந்த பக்கம் வரும். அப்ப கண்டிப்பா இதுலயே மொமெண்டம் 0 ஆக முடியாது. ஒருவேளை இவர் இந்த பக்கம் மூவ் ஆயிருந்தா இந்த மொமெண்டம் ரீசால்வ் பண்ணீங்கன்னா மேல ஒரு மொமெண்டம், இந்த பக்கம் ஒரு மொமெண்டம் வரும். இப்போ இந்த மொமெண்டமும் சேம் டைரக்ஷன், ஆட் பண்ணீங்கன்னா மொமெண்டம் அபௌட் y ஆக்சிஸ். இந்த மொமெண்டம் வேணும்னா இந்த மொமெண்டம் கேன்சல் பண்ணி இருந்திருக்கலாம். ஆனா இப்போ y ஆக்சிஸ்ல மொமெண்டம் இருக்குது இல்லையா, எனக்கு மொமெண்டம் இருக்கக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணி ஆகணும்? ஒரு நிமிஷம், நான் எல்லாத்தையும் அழிச்சுக்கிறேன் இது மட்டும். சோ கொடுக்கிற क्वेश्चनல இருந்து நீங்க இத கண்டுபிடிச்சாகணும்பா. அந்த அன்னோன் மாஸ் எந்த பக்கம் மூவ் ஆகுது, எந்த பக்கம் மூவ் ஆயிருந்தா இவங்க क्वेश्चनல சொல்றபடி நடந்துருக்கும் அப்படிங்கறத நீங்க தான் கால்குலேட் பண்ணிக்கணும். கிளியர்? சோ this m is moving with v velocity and 2m is moving with v/2 velocity and we had one more 2m mass.
இந்த மாஸ் கண்டிப்பா இந்த பக்கம் மூவ் ஆயிருக்கணும் ஏதோ ஒரு unknown velocityல. இப்போ இந்த velocityயை ரீசால்வ் பண்ணுங்க. இந்த velocityயை ரீசால்வ் பண்ணி இந்த momentum ரீசால்வ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு காம்போனன்ட் இங்க ஒரு காம்போனன்ட். எனக்கு இந்த θ தெரியாது. let's say this θ is alpha. ஓகேங்களா? ஆல்பாங்கற velocity வெச்சுக்கலாம். ஆல்பாங்கறது angle. அப்போ இங்க போகும்போது உங்களுக்கு 2m into v1 cos alpha, இங்க 2m into v1 sin alpha. Now the rule என்ன? Before explosion la momentum 0 na, after explosion liyum momentum 0 வா இருக்கணும். அப்போ இந்த momentum balance பண்ணனும். இங்க 2m so 2m into v2 v/2 momentum இந்த momentum balance பண்ணி ஆகணும். அதே மாதிரி இந்த பக்கம் m into v ங்கற momentum இருக்கு. இங்க 2m v1 cos alpha இருக்கு. இந்த momentum balance ஆகணும். Okay? By balancing momentum. Okay, momentum balance பண்ணீங்கன்னா right side we had m times v, left side we have 2 times m into v1 cos alpha. Correcta? Next, downwards it is 2m v1 sin alpha. அதே மாதிரி upside இருக்கிற momentum வந்து 2m into v/2. Now v/2 cancel. m is also cancel. Okay va? So 2v1 sin alpha is equals to v2 ஆ இருக்கணும். அதே மாதிரி இங்க m and m cancel. v is equals to 2m v1 cos alpha. ஓகேங்களா? இப்போ இந்த ரூல் பாருங்க. v1 sin alpha is equals to v. இங்கேயும் பாருங்க v is equals to 2v1 cos alpha. So 2v1 cos alpha. Now v1 cancel. Sin alpha by cos alpha, it is tan alpha. So tan alpha is equals to 2. இப்போ தீட்டாவை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இந்த தீட்டாவை கொண்டு போய் இங்கேயோ இல்ல இங்கேயோ சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா you will get exactly the unknown velocity which is v1. Is this clear? இது புரிஞ்சுதா? இது புரிஞ்சுதாப்பா? ரைட். ஸோ இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஐ மீன் 2 டைமென்ஷனல்ல தீட்டா இது எல்லாமே நம்ம இதை யூஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவோம். கிளியர்? நவ் இப்போ சில கொஸ்டின் சால்வ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வில் மூவ் டு இது ஆக்சுவலாக 1 டைமென்ஷனல் நம்ம பார்க்க வேண்டியது ஒர்க் பவர் எனர்ஜியோட கான்செப்டும் இங்கே இருக்கு. இது ஆல்ரெடி சால்வ் பண்ணதா? One minute, huh? Okay. Listen. Okay. Listen. So, next rebounds. Come on. Rebounds was very important. NEET இருந்தாலும் சரி JEE இருந்தாலும் சரி இதில் நீங்கள் கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ரீபவுண்ட்ஸ் இன் த சென்ஸ் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இது ஒரு மாஸ். இங்கே மாஸ் தேவையே கிடையாது. மாஸ் எந்த மாஸாக இருந்தாலும் நோ ப்ராப்ளம். ஓகேவா? இப்போ இந்த மாஸை வந்து நீங்கள் ட்ராப் பண்ணுறீங்க. ட்ராப் இன் த சென்ஸ் த வெலாசிட்டி இஸ் 0. ஓகேங்களா? இந்த மாஸ் ட்ராப் பண்ணதுக்கப்புறம் மேலேருந்து கீழே வந்து இந்த கிரவுண்டை ஹிட் பண்ணும்போது இந்த மாஸுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும் இல்லையா? அந்த வெலாசிட்டியை v1 அப்படின்னு வச்சுக்கோங்க. கரெக்டாக மாஸ்
மேபி u1 எடுத்துக்கலாம், ஏன்னா அதுதான் நம்ம படித்த கான்செப்டுக்கு பேரலாக இருக்கும். u1 அப்படிங்கிற வெலாசிட்டியில் கிரவுண்டை ஹிட் பண்ணுது. ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் நடக்கிறத பக்கத்தில் நான் வரைகிறேன். ஓகேங்களா? ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடி கிரவுண்ட்லேருந்து மேலே எழும்பும் இல்லையா, அந்த வெலாசிட்டியை வந்து நான் v1 அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த பால் அப்படியே மேலே போகுது, சேம் ஹைட்டுக்கு இந்த பாலால் போக முடியாது. மொமெண்டம் எனர்ஜி லாஸ் ஆச்சு அப்படின்னா சேம் ஹைட்டுக்கு போக முடியாது. இனிஷியலாக நீங்கள் ட்ராப் பண்ண ஹைட் வந்து h. இப்போ இந்த பாலால் எவ்வளோ ஹைட் போக முடியுமோ அது வந்து h1 மேக்ஸ். இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த இடத்துல the final velocity is 0. மறுபடி இப்போ அங்கேருந்து கீழே விழுது, அதை நான் பக்கத்தில் எழுதுறேன். பட் இங்கே தான் இப்படி தான் விழுகும். ஆக்சுவலி இப்படி தான் ரீபவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். நான் அதே இடத்துல எல்லாத்தையும் எழுத முடியாது இல்லையா, அதனால பக்கத்தில் அப்படியே லைனாக போட்டுட்ருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இங்கேருந்து கீழே விழுது. கீழே விழும்போது மறுபடியும் என்ன அர்த்தம்? அகெயின் த இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. மறுபடியும் கிரவுண்டை வந்து டச் பண்ணும் இல்லையா, இப்போ என்ன வெலாசிட்டியில் டச் பண்ணோம்? இது நம்ம ஆல்ரெடி படுத்திருக்கோம், இதை பற்றி பார்த்துருக்கோம், ஞாபகம் இருக்கா? ஃப்ரீ ஃபால் கண்டிஷன். இன் ஃப்ரீ ஃபால் நீங்கள் என்ன வெலாசிட்டியில் மேலே பாலை தூக்கி போடுறீங்களோ அதே வெலாசிட்டியில் தான் திருப்பி கீழே வந்து விழும் இல்லையா? இப்போ மேலே v1 வெலாசிட்டியில் போச்சுன்னா திருப்பி கிரவுண்டுக்கு வரும்போது it should be again v1. ஸோ v1 வெலாசிட்டியில் தான் மறுபடி கிரவுண்டை டச் பண்ணோம். மறுபடி கிரவுண்ட்ல இருந்து மேலே எழும்பும் போது v1 வெலாசிட்டியில் மேலே போக முடியாது. ரீசன் என்னன்னா, இங்கே பாருங்க, u1 அப்படிங்கிற வெலாசிட்டியில் கிரவுண்டை ஹிட் பண்ண பால் v1ங்கிற வேற ஒரு வெலாசிட்டியில் தான் மேலே போகுது. நம்ம கண்டிப்பாக தெரியும் u1 is more than v1. ஏன்னா u1 வெலாசிட்டிலே இவர் மேலே போயிருந்தா இதே ஹைட்டுக்கு இவரால் மேலே போயிருக்கும். யூஸ் ஃப்ரீ ஃபால் கேஸ். ஃப்ரீ ஃபால் ஒர்க் எனர்ஜி தியரம் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சார், ஹெச்ங்கிற ஹைட்ல இருந்து விழும்போது கீழே வரும்போது என்ன வெலாசிட்டி? இஸ் √2gh. கரெக்டுங்களா? அதுதானே u1 வெலாசிட்டி. அப்போ v1 வெலாசிட்டியில் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது அதே h ஹைட்டுக்கு போயிருந்தாருன்னா இந்த v1 நம்ம u1னே சொல்லி இருந்திருக்கலாம். ஆனால் இவர் அவ்வளோ ஹைட் போக மாட்டார், h1 ஹைட் தான் போவார். அப்போ இந்த v1 எதுக்கு ஈக்குவல்? √2gh1. இந்த ஹைட் கம்மி தானே, அப்போ ஆட்டோமேட்டிக்காக v1 u1 விட கம்மியாக தான் இருந்திருக்கும். அதுக்கடுத்து திருப்பி இதே ஹைட்ல தானே கீழே விழுறாரு. அப்போ கிரவுண்டுக்கு வந்து சேரும்போது மறுபடியும் அவரோட வெலாசிட்டி என்ன? √2gh1 தான் இருக்கும். ஏன்னா அதே h1 ஹைட்ல இருந்து தான் கீழே விழுறாரு. மறுபடி இப்போ v2ங்கிற வெலாசிட்டியில் மேலே போகிறாரு. இப்போ மேலே போகும்போது ஃபர்ஸ்ட் எங்கே விழுந்தாரோ அந்த ஹைட்டுக்கு இவரால் போக முடியாது. ஏன்னா மறுபடி எனர்ஜி லாஸ் ஏற்பட்டிருக்கும். ஓகே, இப்போ இவர் மேக்ஸிமம் போகிற ஹைட்டுக்கு பேர் h2. ஓகேங்களா? இப்போ h2ல இருந்து மறுபடி கீழே ஃப்ரீ ஃபால் ஆகுறாரு. ஃப்ரீ ஃபால்னா மறுபடி இனிஷியல் வெலாசிட்டி 0. இவர் கிரவுண்டை வந்து டச் பண்ணுறாரு. கிரவுண்டை டச் பண்ணும்போது இவரோட வெலாசிட்டி அகைன் v2. ஏன்னா அதே h2 ஹைட்ல இருந்து தானே விழுந்திருக்காரு. ஸோ v2 is same. இதுதான் ரீபவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கான்செப்ட் இப்படியே ரீபவுண்ட் ஆகிட்டே போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்க? 0 வெலாசிட்டியில் விழுவாரு. ஓகேவா? இதில் ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட், செகண்ட் ரீபவுண்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் ரீபவுண்டுங்கிறது இந்த சிச்சுவேஷன் தான் ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட். ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் ரீபவுண்டுங்கிறது இந்த சிச்சுவேஷன். கிரவுண்ட் மேலே பட்டுட்டு திருப்பி மேலே போறாருல அந்த இன்சிடென்ட், அதுதான் ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட். இப்போ மேலே போறவர் திருப்பி வந்து கிரவுண்ட் மேலே பட்டுட்டு மறுபடியும் மேலே போவார்ல, இதுக்கு பேரு செகண்ட் ரீபவுண்ட். இது செகண்ட் ரீபவுண்ட். அதே மாதிரி இப்போ திருப்பி கீழே பட்டு மேலே போவார்ல, அது தேர்ட் ரீபவுண்ட். ஸோ கொஸ்டின்ல ஃபோர்த் ரீபவுண்டோட வெலாசிட்டி என்ன, இல்லை ஃபோர்த் ரீபவுண்டில் எவ்வளோ ஹைட் போவாங்க, தேர்ட் ரீபவுண்டோட வெலாசிட்டி என்ன, தேர்ட் ரீபவுண்டில் எவ்வளோ ஹைட் போவாங்க, இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். ஓகே, லிசன். ஃபர்ஸ்ட் ரீபவுண்டில் எவ்வளோ ஹைட் போவாங்கன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் ரீபவுண்டோட ஹைட். செகண்ட் ரீபவுண்டோட ஹைட்டுங்கிறது இது. செகண்ட் ரீபவுண்ட் நடந்ததுக்கு அப்புறம் போகிறாருல, அது செகண்ட் ரீபவுண்டோட ஹைட். தேர்ட் ரீபவுண்ட்னா தேர்ட் ரீபவுண்ட் நடந்ததுக்கு அப்புறம் போகிற ஹைட் தேர்ட் ரீபவுண்ட் ஹைட். தேர்ட் ரீபவுண்ட் நடந்ததுக்கு அப்புறம் இருக்கிற வெலாசிட்டி தான் தேர்ட் ரீபவுண்டோட வெலாசிட்டி. தேர்ட் ரீபவுண்டுக்கு முன்னாடி, ஜஸ்ட் முன்னாடி, இங்க பாருங்க, இப்போ இது செகண்ட் ரீபவுண்ட். செகண்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் இவர் என்ன வெலாசிட்டியில் போறாரோ அதுதான் v2. செகண்ட் ரீபவுண்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி இருந்தது v2 கிடையாது, v1. கிளியர்? செகண்ட் ரீபவுண்டுக்கு முன்னாடி இருக்கிற வெலாசிட்டி v1. செகண்ட் ரீபவுண்ட் நடந்ததுக்கு அப்புறம், இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் இவர் மேலே போற வெலாசிட்டி தான் v2. இது புரிஞ்சுதா? இந்த பாயிண்ட் புரிஞ்சுதா? கொஸ்டின்ல அவங்க எந்த ரீபவுண்ட் அப்படின்லாம் கேட்பாங்கப்பா, அதை வச்சு தான் நீங்க இந்த ஆன்சரவே போட முடியும். இதுல கன்ஃபியூஸ் ஆயிட்டீங்கன்னா
you know like 7th time rebound நடக்குது, என்ன வெலாசிட்டில கிரவுண்ட போய் ஹிட் பண்ணுன்னு கேட்பாங்க. இங்க பாருங்களேன் ஒரு எக்ஸாம்பிள். இப்போ இது செகண்ட் ரீபவுண்ட் தானே, இந்த செகண்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் மேல v2 வெலாசிட்டில போறாரு. செகண்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டில கிரவுண்ட ஹிட் பண்ணுவாருன்னு क्वेश्चनல கேக்குறாங்கன்னா, இங்க மேல போற பால் திருப்பி வந்து கிரவுண்ட ஹிட் பண்ணுதுல இந்த வெலாசிட்டி தான். செகண்ட் ரீபவுண்ட்ல மேல போற வெலாசிட்டியும் செகண்ட் ரீபவுண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் கிரவுண்ட ஹிட் பண்ற வெலாசிட்டியும் ஒண்ணுதான். புரியுதா? லாஜிக்கலா பாருங்க, இது கொஞ்சம் லாஜிக்கா தான் क्वेश्चन வரும். இது பெருசா பிசிக்ஸ்னு சொல்ல முடியாது, ஃபார்முலா யூஸ் பண்றோம் எல்லாம் ஓகே, பட் அவங்க क्वेश्चनல அந்த வேர்ட்ஸை மாத்தி கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. சரியா? இப்போ இதுக்கெல்லாம் நான் ஒரு ஃபார்முலா தரேன், அந்த ஃபார்முலாவை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். பட் எனிவேஸ் அந்த ஃபார்முலா எப்படி வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா? பட் அதனால இப்போ நான் அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லிசன். இந்த கேஸ்ல இந்த கிரவுண்ட் இருக்கு இல்லையா, இந்த கிரவுண்ட நீங்க சே ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட், கிரவுண்ட ஃபர்ஸ்ட் மாஸ். ஏன்னா கொலிஷன் நடக்கும்போது நமக்கு 2 மாஸ் இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் மாஸை கிரவுண்டுன்னு நினைச்சுக்கணும். இதுக்கு மேல வந்து இடிக்கிறார் இல்லையா இந்த பால், இவரை செகண்ட் மாஸ்ன்னு நினைச்சுக்கணும். அவ்வளவுதான் லாஜிக்கே. ஓகே, கீழே இருக்க கிரவுண்ட ஃபர்ஸ்ட் மாஸ்ன்னு நினைச்சுக்கணும், மேல வந்து இடிக்கிறார்ல இவரை செகண்ட் மாஸ்ன்னு நினைச்சுக்கணும். இங்க தான் கொலிஷன் நடக்குது. கிரவுண்ட வந்து இந்த மாஸ் இடிக்குது, இடிக்கிறதுக்கு முன்னாடி இருக்கிறது பிஃபோர் கொலிஷன் கண்டிஷன். இடிச்சிட்டு மறுபடியும் மேல போறாருல, இது ஆஃப்டர் கொலிஷன் கண்டிஷன். சார் இது புரிஞ்சுதா? இது கிரவுண்டோட சர்ஃபேஸ். ஓகேவா? லெட்ஸ் சே மாஸ் இஸ் m1. இப்போ இந்த பால் வந்து கிரவுண்ட இடிக்க போகுது. என்ன வெலாசிட்டில இடிக்குது? பால் கிரவுண்ட ஃபர்ஸ்ட் இடிக்கும் போது u1 அப்படிங்கிற வெலாசிட்டில இடிக்குது. கரெக்ட்டுங்களா? இடிச்சிட்டு திருப்பி மேல போகும்போது அந்த பாலோட வெலாசிட்டி v1. இப்போ இந்த பால் தான் எனக்கு m2. சரி, இந்த பால் கிரவுண்ட ஹிட் பண்ணும் போதும் சரி, ஹிட் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, எர்த் இருக்கு இல்லையா, எர்த்தோட வெலாசிட்டி என்ன? 0. அதாவது u2வும் 0 தான், v2வும் 0 தான். சார் இந்த லாஜிக் புரிஞ்சுதா? u1 v1 அப்படிங்கிறது இனிஷியல் அண்ட் ஃபைனல் வெலாசிட்டிஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் பாடி. u2 v2ங்கிறது லெட்ஸ் சே திஸ் இஸ் m2 and this is m1. ஏன்னா மேல இருக்கவங்கள 1 கண்டிஷன் எடுத்துக்கிட்டேன். சோ அதனால இதை செகண்ட் பாடின்னு எடுத்துக்கோங்க. செகண்ட் பாடியோட இனிஷியல் வெலாசிட்டி, இந்த பால் இவரை இடிக்கிறதுக்கு முன்னாடி எர்த் 0ல தான் இருந்துச்சு. இந்த பால் எர்த்தை இடிச்சதுக்கு அப்புறமும் எர்த் 0ல தான் இருக்கும், எர்த்துக்கு வெலாசிட்டி இருக்காது. அதனால u2 v2 is 0. ஓகே, u2ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி, v2ங்கிறது ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப் செகண்ட் பாடி. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பாடி யாரு? m1. இவர் எர்த்தை இடிக்கிறதுக்கு முன்னாடி, ஜஸ்ட் இடிக்கிறதுக்கு முன்னாடி, அப்படின்னா இதுதான் எர்த்தோட சர்ஃபேஸ்னா இப்படி இப்போ u1 வெலாசிட்டில வராரு, ஜஸ்ட் இடிக்கிறதுக்கு முன்னாடி. இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல கொலைட் ஆக போறாரு. இதுதான் ஜஸ்ட் பிஃபோர் கொலிஷன். இப்போ வெலாசிட்டி u1ல இடிச்சிட்டாரு. இடிச்சிட்டு மேல போகும்போது ஃபர்ஸ்ட் பாடி இப்போ இடிச்சிட்டு போறது என்னது? இடிக்கிறது தான் கொலிஷன். கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபைனல் கண்டிஷன் தானே. கொலிஷன் நடந்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாடியோட வெலாசிட்டி ஃபைனல் வெலாசிட்டி, அப்ப அது v1 தானே சொல்லுவோம். அதனால v1. ஓகே, இப்போ இந்த பால் என்ன ஆகும்? மறுபடியும் மேல ஒரு ஹைட்டுக்கு போயிட்டு திருப்பி வந்து இடிக்குமா? இது ரெண்டாவது கொலிஷன். ரெண்டாவது கொலிஷனோட இனிஷியல் வெலாசிட்டி, இடிச்சதுக்கு அப்புறம் மேல போறது ரெண்டாவது கொலிஷனோட ஃபைனல் வெலாசிட்டி. இப்போ மேல போயிட்டு திருப்பி வந்து இடிக்குமா? இது தேர்ட் கொலிஷனோட இனிஷியல் வெலாசிட்டி, மறுபடியும் தேர்ட் கொலிஷனோட ஃபைனல் வெலாசிட்டி. சார் இந்த லாஜிக்ஸ் புரிஞ்சுதா? இஸ் திஸ் கிளியர்? ரைட். இப்போ லிசன், ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா என்னப்பா? ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா, ரெஸ்டிடியூஷன் இஸ் மைனஸ் ஆஃப் v1 minus v2 divided by u1 minus u2. கரெக்டா? இதுதான ரெஸ்டிடியூஷனோட ஃபார்முலா. லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலா. ரைட், ரெஸ்டிடியூஷன் இஸ் ஈக்குவல்ஸ் டு மைனஸ் ஆஃப் v1 minus v2 divided by u1 minus u2. கரெக்ட்? இப்போ அப்படியே அப்ளை பண்ணுங்க கேஸ. restitution of ball versus earth is E. This E is equals to minus of v1 minus v2. Sir, v1 என்ன? v1 is v1 minus v2 is 0. Clear? Divide by u1 minus u2. u1 is u1 minus u2 is velocity of earth which is 0. Correct? So
இந்த u1 term இங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா u1 into e is equals to v1 or minus u1 into e is equals to v1. Correct? Now tell me what is the height and relation between height and u1. இப்போ ஒருவேளை இந்த மாஸை நான் இங்க இருந்து டிராப் பண்ணியிருக்கேன்னு வச்சுக்கோங்க இனிஷியலா. Now the height is h. Initial height is h. அப்போ கிரவுண்ட் கிட்ட போய் அவர் இடிக்கும் போது வர இந்த u1 velocity எதுக்குப்பா ஈக்குவல்? u1 is equals to what? root 2gh. கரெக்டா? So you can replace this u1. இருங்க, இந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு காமிக்குது அப்படின்னா direction of velocity is opposite. Okay, v1 ஓட வெலாசிட்டியும் u1 ஓட வெலாசிட்டியும் ஆப்போசிட் இருக்கும்னு சொல்லுது. கரெக்ட் தானே? u1 கீழ இருந்தா v1 மேல, u1 கீழ v1 மேல. அதை தான் சொல்லுது இந்த ஃபார்முலா. கரெக்டா? இந்த நெகட்டிவ் சைன் அதை தான் சொல்லுது. நீங்க வெலாசிட்டியை மட்டும் கன்சிடர் பண்றீங்க, மேக்னிட்யூட மட்டும் கன்சிடர் பண்றீங்க அப்படின்னா you can directly take u1 is into e is equals to v1 அப்படியே எடுத்துக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் after first rebound the velocity which is v1 is equals to restitution of the ball with respect to the earth into u1. சார் இனிஷியலா அவர் கிரவுண்ட 10 மீட்டர் per second வெலாசிட்டில இடிக்க போறாரு, விழுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 10 into e தான் v1 ஆ இருக்கும். இவர் மேல போற வெலாசிட்டி 10 into e ஆ இருக்கும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் if e is equals to 0.5, ஓகேவா, what is v1 னு கேட்பாங்க. after first reboundக்கு அப்புறம் அவரோட velocity என்னன்னு கேட்டாங்கன்னா v1 is equals to e into u1. ஓகே, so v1 is equals to e வந்து 0.5. இப்போ இந்த பாலோட இனிஷியல் velocity ஒருவேளை 20 மீட்டர் per second சொன்னாங்கன்னா into 20 போட்டீங்கன்னா போதும். now it is 10 மீட்டர் per second. சம்டைம்ஸ் இந்த வெலாசிட்டியை கொடுக்காம ஹைட்டை கொடுத்துருப்பாங்க. 50 மீட்டர் ஹைட்ல இருந்து போடுறேன், 80 மீட்டர் ஹைட்ல இருந்து ஒரு பாலை நான் டிராப் பண்றேன், ஃபர்ஸ்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் என்ன வெலாசிட்டின்னு கேட்டாங்கன்னா அப்ப 80 ஹைட் கொடுத்துருக்காங்க இல்லையா, யூ கேன் ஃபைண்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஹைட். ஏன்னா u is equals to root 2gh. ஸோ ஹைட் வேல்யூ இங்க போட்டீங்கன்னா u ஓட வேல்யூ கிடைச்சிரும். இனிஷியலா அவர் ஹிட் பண்ண போற வெலாசிட்டி என்னன்னு கிடைச்சிரும். ஸோ அந்த வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டி into e is equals to v1 for first rebound. ஓகே, ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா for any nth rebound. ஓகே சார், ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் தான் கேட்கணும்னு அவசியம் இல்லை, 7th ரீபவுண்டுக்கு என்ன, 8th ரீபவுண்டுக்கு என்ன, 10th ரீபவுண்டுக்கு என்னன்னு கூட கேட்கலாம். அப்போ இங்க ஆக்சுவலா என்ன இருக்குன்னா e பவர் 1 இருக்கு. இது ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட்னால இங்க n வந்து 1. ஒருவேளை நீங்க செகண்ட் ரீபவுண்டோட வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா e பவர் 2 போட்டுருக்கணும். தேர்ட் ரீபவுண்டர் கண்டுபிடிக்கணும்னா e பவர் 3 கண்டுபிடிக்கணும். சார் நீ ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் கண்டுபிடிச்சதுனால தான் e பவர் 1 வந்திருக்கு. அப்ப அங்க என்ன இருந்ததா அர்த்தம்? n இருந்ததா அர்த்தம், nth ரீபவுண்ட். ஓகே, சோ எந்த ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கிற வெலாசிட்டியை கண்டுபிடிக்கிறதுனாலும் nth ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கிற வெலாசிட்டியை கண்டுபிடிக்கணும்னா அது எதுக்கு ஈக்குவல்? e பவர் n into initial velocity. e பவர் n into initial velocity. Keep this formula in mind always. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, after nth rebound velocity of the ball is e power n into u. uங்கிறது always initial hitting velocity. uங்கிறது initial hitting velocity, ஞாபகம் வச்சுக்கோ. initial hitting velocity. clear? சார் இந்த velocity தான் இந்த இனிஷியலா ஹிட் பண்ணதுல அந்த தான் u. இப்போ நான் இந்த வெலாசிட்டியை கண்டுபிடிக்க சொல்லணும்னாலும் நான் இந்த u வச்சு தான் கண்டுபிடிப்பேன். u into e பவர் 2n போட்டுப்பேன். ஓ சாரி, n க்கு பதிலா 2 போட்டுப்பேன் செகண்ட் ரீபவுண்டா இருந்தா. தேர்ட் ரீபவுண்டா இருந்தா n க்கு பதிலா 3 போட்டுப்பேன். e பவர் 3 e பவர் 4 அந்த மாதிரி. இது புரிஞ்சுதா? இஸ் திஸ் கிளியர்? Come on, இது புரிஞ்சுதா guys? So in the rebounds
Concept was very important. ஞாபகம் வச்சுக்கோ. நான் just formula தான் கொடுத்திருக்கேன். We will move with some problem, no issues. Okay? Right. Next. ஒரு பர்டிகுலர் ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கிற வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம் சார். அதே மாதிரி ஒரு பர்டிகுலர் ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கிற ஹைட்டை கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள், what is the height attained by the ball after second rebound கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். What is the height of the ball? What is height attained by the ball after the second rebound னு கேக்குறாங்க. செகண்ட் ரீபவுண்ட்னா எது? இதுதான் செகண்ட் ரீபவுண்ட். செகண்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் இந்த பால் போற ஹைட் இருக்கு இல்லையா, இந்த h2 கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, நான் இதை இப்போ எரேஸ் பண்றேன். ஓகே, லிசன், ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோ. nth rebound formula is always equals to e power n into initial hitting velocity. ஞாபகம் வச்சுக்கோ. அதே மாதிரி nth reboundக்கு அப்புறம் இருக்கிற ஹைட்ட क्वेश्चनல கேக்குறாங்க. அப்ப என்ன சார் பண்ணனும் அப்படினா, listen carefully. இது velocity ஹிட் பண்ணதுக்கு, இப்போ இதுதான் nth rebound வச்சுக்கோங்கப்பா. இப்போ இது என்ன velocityல ஹிட் பண்ணுதுனா v n - 1ங்கற velocityல ஹிட் பண்ணோம். ஹிட் பண்ணிட்டு மேல போறது தான் vn velocity. கரெக்ட்டா? இதுக்கு முன்னாடி u velocity இங்க நடந்துருக்கும். u velocityல ஹிட் பண்ணிருக்கோம். இது அப்படியே போகுது nth rebound 10 6 7 4 ஏதோ ஒரு rebound. ஓகே, சோ இதுதான் nth reboundனா அப்ப இது n - 1th rebound. ஃபார் எக்ஸாம்பிள் இது third reboundனா அப்ப இது செகண்ட் ரீபவுண்டோட velocityல ஹிட் பண்ணும். third rebound velocityல மேல போகும். ஓகேவா? ரைட். இப்போ இந்த பால் எவ்வளவு ஹைட்டுக்கு சார் போகும் அப்படினா nth ஹைட், அதான் hn. என்ன velocity என்ன ஹைட், என்ன ரிலேஷன், என்ன velocity is equals to root over 2gh. கரெக்ட்டா? அப்ப இது vn இருந்துச்சுனா இது hn. ரைட்? ஃப்ரீ ஃபால் கேஸ், அவ்வளவுதான், சிம்பிள். அப்ப இது vn இருந்துச்சுனா instead of vn we can use root over 2hn into g. கரெக்ட்டா? is equals to e power n into u. சார் இனிஷியலா எவ்வளவு ஹைட்ல இருந்து விழுந்திருப்பாரு? இந்த u is equals to root 2gh தானே. அப்ப u க்கு பதிலா we can use root 2gh. now taking root என்ன பண்ணலாம்? squaring on both side. square பண்ணீங்கனா 2ghn is equals to e power n square பண்ணீங்கனா e power 2n into root எடுத்தீங்கனா it will be 2gh. now 2g will cancel. so nth க்கு அப்புறம் இருக்கிற height, nth rebound க்கு அப்புறம் இருக்கிற height, okay, nth rebound க்கு அப்புறம் இருக்கிற height is equals to e power 2n into h. system of particles நாளைக்கு ஸ்டார்ட் ஆகும்பா. system of particles நாளைக்கு ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே, நாளைக்கு மார்னிங் ஒரு செஷன், ஈவினிங் ஒரு செஷன் நாளைக்கு இருக்கும். டோன்ட் வரி. நாளைக்கு மார்னிங் வந்து சென்டர் ஆஃப் மாஸ் ஃபுல்லா படிப்போம். ஈவினிங் வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஓகேவா? அதுக்கப்புறம் ரொட்டேஷனல் டைனமிக்ஸ் இருக்கும், அது ஒரு 2 செஷன். ஐ திங்க் தட்ஸ் எனஃப். அப்புறம் நியூமெரிக்கலுக்கு தான் நம்ம தனியாக மறுபடி எல்லா லெசனுக்குமே தனித்தனியாக இண்டிவிஜுவல் நியூமெரிக்கல் செஷன் போடணும். ரைட்? கிளியரா? ரைட். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. தேங்க்யூ கார்த்திகா, தேங்க்யூ ஸோ மச். ரைட், லிசன். இந்த ஃபார்முலா ஃபைனல் வெலாசிட்டி ஆஃப்டர் nth ரீபவுண்ட். அதே மாதிரி இந்த ஃபார்முலா height attained by the ball after nth rebound. just e power 2n into initial height போட்டீங்கன்னா போதும். ரைட், இது புரிஞ்சுதா? come on, is this clear? next time taken கேட்கலாம். இனிஷியலா பாலை நீங்க டிராப் பண்றீங்க, 3 செகண்ட்ல கிரவுண்டுக்கு வருது, அப்புறம் ரீபவுண்ட் ஆகிட்டே போகுது. இப்போ மூணாவது ரீபவுண்ட்ல இந்த பால் எவ்வளவு டைம் எடுக்கும் கிரவுண்டுக்கு வரன்னு கேட்கறாங்க வச்சுக்கலாம். மூணாவது ரீபவுண்ட், செகண்ட் ரீபவுண்ட், தேர்ட் ரீபவுண்ட், அந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் டைம்ல ஓகே இதோட ரீபவுண்டோட டைமிங் கேட்குறாங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் சார் அப்படின்னா, சேம் இந்த ரூலவே எடுத்துக்கோங்க. ஏன்னா டைமுக்கும் ஹைட்டுக்கும் என்ன ரிலேஷன்? h is equals to half gt ஸ்கொயர் தானே, இதான ஃபார்முலா. இங்க hn, அப்ப hn க்கு பதிலா என்ன ஆகும்? half gt n ஸ்கொயர், அவ்வளவுதான். hn க்கு பதிலா half g into tn square is equals to e power 2n into h. h க்கு பதிலா half g into initial time taken. இனிஷியலா நீங்க மேல இருந்து கீழ போடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு டைம் எடுத்துறோம் இல்லையா, அந்த டைம் ஸ்கொயரை போடலாம். now half g will cancel.
tn square is equals to e power 2n into t square. By taking root, இங்கேயும் root எடுத்தீங்கன்னா என்ன மாறும் இது? tn is equals to இந்த term root எடுத்தீங்கன்னா ஸ்கொயர்ல இருக்கு இல்லையா ஆல்ரெடி, ஸ்கொயர் will cancel. So e power n into t. Clear? Yes கார்த்திகா, போடுவேன், எல்லா லெக்சரும் போடுவோம்பா, don't worry. 11th 12th எல்லா லெக்சரும் போடுவேன். அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டேட் போர்டு சேனல் ஒன்று இருக்குது தெரியும் இல்லையா, அதுலேயும் ஈவினிங் வந்து கொஞ்சம் தியரி கிளாஸஸ், அது நமக்கு ஸ்டேட் போர்டுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் டீச் பண்ணுவோம், கொஞ்சம் சம்ஸ் போடுவோம், நீங்கள் அங்கேயும் வரலாம். ஓகே ரைட். ஸோ ஃபைனலி வி ஷுட் நோ ஆர் வி ஷுட் ரிமெம்பர் 3 ஃபார்முலாஸ். என்னென்ன ஃபார்முலா? nth rebound அப்புறம் இருக்கிற velocity is e power n into initial velocity. nth rebound அப்புறம் attain பண்ற height is e power 2n into initial height. Then nth reboundல எடுக்கிற time taken. Say listen guys, இதுல இன்னொரு பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொல்ற டைம் அந்த ரீபவுண்ட்ல இருந்து கீழே விழதான், கீழ இருந்து மேல போயிட்டு வர்றதுக்கு இல்ல. ஒருவேளை கீழ இருந்து மேல போயிட்டு வருதுன்னா into 2 அவ்வளவுதான். ஏன்னா டைம் ஆஃப் அசென்ட் டைம் ஆஃப் டிசென்ட் ரெண்டுமே சேம் தானே, நம்ம டைம் ஆஃப் அசென்ட்டை தான் ரிலேட் பண்ணிட்டு இருக்கிறோம், கரெக்டா? அதனால நீங்க into 2 போட்டீங்கன்னா போதும். So Tn is equals to e power n into initial time taken. Sir, இந்த மூணு ஃபார்முலா was very very important, ஞாபகம் வச்சுக்கோ. கிளியரா? Loss of 35 loss of motion total lecture போட்டாச்சுப்பா. லாஸ் ஆஃப் மோஷன்ல எல்லாமே போட்டேன். ஐ திங்க் 7 லெக்சர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன், போய் பாருங்க. ரொம்ப பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் லாஸ் ஆஃப் மோஷனுங்கிறது அது ஒரு கடல் மாதிரி அந்த சாப்டர். நீங்கள் அதில் ஒவ்வொரு கான்செப்டும் புதுசாக எடுத்துகிட்டு வந்துட்டே இருக்கலாம் சம்ஸுக்கு, ஓகேங்களா? அதனால இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் 3 மாதம் வச்சு ஒரு கேஸ் போட்டிருப்பேன், கனெக்டட் பாடிஸ். 2 மாதத்துக்கு இருந்தால் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, 3 மாதத்துக்கு இருக்கிறது நான் என்ன லாஜிக் அப்ளை பண்ணீங்களோ அதே தான் நீங்கள் 2 மாதம் இருக்கிறதுக்கு அப்ளை பண்ணணும், அந்த மாதிரி சொல்கிறேன், ஓகேவா? அப்புறம் ஒரு டேபிள் மேலே ஒரு மாஸ் இருக்கிற கான்செப்ட் வச்சு அந்த கான்செப்ட் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். இப்போ அந்த டேபிளுக்கு பதிலாக ஒரு ட்ரக் இருக்குது, ட்ரக்குக்கு மேலே ஒரு மாஸ் இருக்குது, ட்ரக் வந்து ஆக்சிலரேட் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் இந்த சிச்சுவேஷன் அங்கே அப்ளை பண்ணணும். அது ஒரு கேஸாக எல்லாத்தையும் டீச் பண்ண முடியாது. ஏன்னா லாஸ் ஆஃப் மோஷனை பொறுத்த வரைக்கும் நிறைய கேசஸ் உள்ளே எடுத்துகிட்டு வர முடியும், அதனால சொல்கிறேன். கிளியரா? ரைட். ஸோ இந்த 3 ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இப்போ ஒரு சம் பார்க்கலாம். ஓகே, சம் பார்க்கலாமா? ஸோ கொஸ்டின் வந்து புக்கில் தான் இருக்குது, நான் அங்கே இருந்தால் சால்வ் பண்ண போகிறேன், நீங்கள் கொஸ்டின் நோட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? லிசன். A particle of mass m strikes a smooth floor. A particle of mass m strikes a smooth floor with a speed of u at an angle theta with normal. Okay, listen. இது smooth surface. இந்த சர்ஃபேஸை ஒரு மாஸ் வந்து யூங்கிற வெலாசிட்டில போய் ஹிட் பண்ணுது, இப்படி போய் இது மேலே இடிக்குது. பட் நேராக இடிக்காம இன்க்ளைனாக ஹிட் பண்ணுது. So the angle of incidence with normal is theta. அது क्वेश्चनல சொல்லிட்டாங்க, ஓகேங்களா? என்ன ஆங்கிள்ல போய் ஹிட் பண்ணுதுன்னா தீட்டாங்கிற ஆங்கிள்ல ஹிட் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. Now the coefficient of restitution is E. The coefficient of restitution is E. Find the magnitude and direction of velocity. Find the magnitude and direction of velocity with which the particle rebounds. So ஹிட் பண்ற பால் திருப்பி இங்க இருந்து மேல எழும்பி போகும் இல்லையா, இப்படி போகும்ல, இப்படி போகும்போது என்ன வெலாசிட்டில போகும், அப்புறம் என்ன டைரக்ஷன்ல போகும், இந்த ரெண்டையுமே கண்டுபிடிக்க சொல்றாங்க. Find the magnitude of final velocity or rebounding velocity of the ball, also the angle, அதுதான் அவங்க சொல்றாங்க டைரக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. So let's say that maybe ஆல்ஃபாங்கிற ஆங்கிள் போகுது அப்படின்னு நம்மள அஸ்யூம் பண்ணிப்போம். இப்போ நீங்க v-யையும் கண்டுபிடிக்கணும், ஆல்ஃபாவையும் கண்டுபிடிக்கணும், சரியா? சார் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்ட்ல பால் ஃப்ரீ ஃபாலா விழுந்துச்சு, மறுபடியும் வெர்டிகலா மேல போச்சு. ஸோ ஒரே ஆக்சிஸ்ல நடந்துச்சு. ஆனா இது இட்ஸ் லைக் ஆப்ளிக் மாதிரி இருக்கு.
பட் இங்க என்னெல்லாம் மாறலாம் சார் அப்படின்னா listen carefully. If there is no external force, இது ரொம்ப important. If there is no external force, then initial and final velocity about that axis is same. External forces இல்ல like frictional force மாதிரியோ gravitational force மாதிரியோ இந்த மாதிரி external normal force மாதிரியோ ஓகேங்களா external force ஒரு சிஸ்டம் மேல இல்ல அப்படின்னா அந்த சிஸ்டம் கொலைட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் அவங்க எந்த டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இல்லாம இருந்துச்சோ அந்த டைரக்ஷன்ல வெலாசிட்டில சேஞ்சஸ் வராது ரீபவுண்ட் ஆனாலும் சரி சார் எர்த்தில் இப்போ எர்த் மேலே போட்ட கான்செப்ட் தானே பார்த்தோம் அங்கே பால் வந்து வேர்ட்டிக்கலாக இடிச்சிட்டு மறுபடியும் வேர்ட்டிக்கலாக மேலே போகும்போது ஏன் வெலாசிட்டி சேஞ்ச் ஆகுது சார் அப்படின்னா வேர்ட்டிக்கல் டைரக்ஷனில் எர்த்துக்கோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கா இன்னொன்று எர்த் என்ன பண்ணுது நார்மல் ஃபோர்ஸும் கொடுக்குதா ஸோ பால் மேலே இப்போ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது பால் இடிச்சதுக்கு அப்புறம் எர்த் நார்மல் ஃபோர்ஸை கொடுத்து புஷ் பண்ணும் ரைட் ஸோ நார்மல் ஃபோர்ஸுங்கிறது இட்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஸோ ஆப்ஜெக்ட் மேலே எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா எந்த ஆக்சிஸ்ல நான் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இல்லையோ அந்த ஆக்சிஸ்ல வெலாசிட்டி இஸ் கன்சர்வ்ட் ஒருவேளை எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஏதாவது ஒரு ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா எந்த ஆக்சிஸ்ல இருக்கோ அந்த ஆக்சிஸ்ல மட்டும் there will be change in velocity அதுவும் எப்படி சேஞ்ச் ஆகும் e⁻n × v ஆ சேஞ்ச் ஆகும் அது ஞாபகம் வச்சு இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா வெர்டிகலா கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருந்துச்சு அதனால இடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் பால் வெர்டிகலா போகும்போது வெர்டிகல் வெலாசிட்டி என்னவா மாறுச்சு e⁻n × v ஆ மாறுச்சு ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட்னா e⁻1 × v ஆ மாறும் செகண்ட் ரீபவுண்ட்னா e⁻2 × v ஆ மாறும் தேர்ட் ரீபவுண்ட்னா e⁻3 × v ஆ மாறும் கரெக்ட்டா அதே லாஜிக் தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த கேஸ்ல நீ ரொம்ப கேர்ஃபுல்லா நோட் பண்ண வேண்டியது சார் யூங்கிற வெலாசிட்டி இங்க தீட்டால இருக்கு ஓகே சார் அப்படின்னா இங்கேயும் தீட்டா தான் இல்லையா ஆப்போசிட் ஆங்கிள்ஸ் ஆர் சேம் அப்ப இந்த யூவை ரீசால்வ் பண்ணீங்கன்னா இங்க உங்களுக்கு u cos θ வரும் இங்க உங்களுக்கு u sin θ வரும் நானா அஸ்யூம் பண்ணிக்கிட்டேன் vங்கிற வெலாசிட்டி இது ஆல்பா இந்த ஆல்பாவை ரீசால்வ் பண்ணீங்கன்னா என்னென்ன வரும் மேல v cos ஆல்பா சார் இது ஆல்பானா அப்ப இதுவும் ஆல்பா தானே இது v sin ஆல்பா ஓகேவா லிசன் பிஃபோர் கொலிஷன் சார் இவரு இந்த பால் இங்க இடிக்கிறதுக்கு முன்னாடி வெர்டிகலா டவுன்வர்ட் இருந்தது u cos θ இடிச்சதுக்கு அப்புறம் வெர்டிகலா இருக்கிறது v cos ஆல்பா நமக்கு ஆல்ரெடி தெரியும் about y axis there is gravitational force and normal force but about x axis the external force is 0 x axis ல எந்த ஃபோர்ஸும் இல்ல அப்ப யார் கான்ஸ்டன்ட் before collision ல இருக்கிற u sin θ should be equals to v sin alpha அதுதான் இந்த பாயிண்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் okay if there is no external force about particular axis then before collision and after collision the velocity will be conserved the velocity will be constant there is no change in their velocity I hope this makes sense இது புரிஞ்சுதா ஒரு பால் கிரவுண்ட்ல இன்க்ளைனா ஹிட் பண்ணும்போது about x axis there is no external forces சார் ஸ்மூத்னு சொல்லியிருக்கேன் சார் ஞாபகம் வச்சுக்கோ ஒருவேளை ரஃப் சர்ஃபேஸா சொல்லியிருந்தேனா x axisல friction can be possible x axisல friction can be possible கரெக்ட் தானே if this is rough surface நான் क्वेश्चनல ஸ்மூத்னு கொடுத்திருந்திருக்காங்க ஒருவேளை if this is rough surface if rough surface அப்ப என்ன ஆகும் நீ கிரவுண்ட ஹிட் பண்ணும்போது u வெலாசிட்டில ஹிட் பண்ணாலும் இங்க உங்களுக்கு u it is not cos it is sin 1 minute oh sorry கிரவுண்ட்ல u வெலாசிட்டில நீ ஹிட் பண்ணாலும் உனக்கு இந்த டைரக்ஷன்ல u sin θ இருந்திருக்கும் இங்க u cos θ இருந்திருக்கும் இவரை ஹிட் பண்ணிட்டு மேல போகும்போது again the velocity is v that we know this is v cos alpha no that is v sin alpha மேல தான் v cos alpha so இது v cos alpha இது v sin alpha but in the case ல there is frictional force அப்ப frictional force x axis ல இருக்கும்போது என்ன ஆகணும்
u cos alpha cos theta it is not equals to v sin alpha. இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேமா இருந்திருக்க முடியாது. x axis ல இருக்கிற velocities will not be same because there is external force which is frictional force. இது புரிஞ்சுதா? இது கிளியரா? ஒருவேளை ரஃப் சர்ஃபேஸா இருந்தா நீங்க அதை யூஸ் பண்ணிருக்கணுமா? அந்த பாயிண்ட் தான் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இது ஸ்மூத் சர்ஃபேஸ், அதனால u sin theta is equals to v sin alpha. சரி, இப்போ y axis இருக்கு இல்லையா? y axisல என்ன சார் நடக்கும் அப்படின்னா ரீபவுண்ட் ஆகி போகும்போது வர ஃபைனல் வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? v cos alphaங்கற ஃபைனல் வெலாசிட்டி. இது ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட், அதனால ஃபர்ஸ்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கிற வெலாசிட்டி is equals to e power 1. கரெக்ட் தானே? e power n, இது first rebound, அதனால n க்கு பதிலா 1. So e power 1 into initial vertical velocity. Initial vertical velocity is u cos theta. I hope this makes sense. இது clear-ஆ? Now divide these two equation. இவங்க ரெண்டு பேத்தையும் divide பண்ணீங்கன்னா you will get u sin theta, u cos theta. Okay? So u sin theta வை u cos theta வால டிவைட் பண்ணுங்க. அதே மாதிரி இங்க உங்களுக்கு v sin alpha வரும், இங்க v cos alpha வரும். Now v will cancel, u will cancel. So the tan theta 1 minute இங்க நம்ம e போடாம விட்டுருக்கோம். எங்க போச்சு e இங்க இருக்கு. ஓகேவா? So left side we will get e here. இந்த இடத்துல e வரும். ஓகேங்களா? 1 by e. So this is equals to e times tan alpha. So this is relation between theta and alpha. This is yes. How it is e tan theta? v cos alpha equals to e into u cos theta ma. So அதனால e into u cos theta denominator க்கு தான் வரும். அப்ப இங்க tan theta by e வரும் is equals to alpha வரும். So tan theta is equals to e into tan alpha. Correct ah? e into tan alpha. e cos theta is equals to e into tan alpha. Is this clear? இது புரிஞ்சுதா? So இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி you can find the final velocity and alpha or theta or restitution. So இது எல்லாத்தையுமே இதை வச்சு தான் கால்குலேட் பண்ண முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணிக்கோங்க. இதை மேலே இருக்கிற இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கோங்க. ஒருவேளை இதில் எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்திருந்தா, ரஃப் சர்ஃபேஸாக இருந்திருந்தா நான் கண்டிப்பாக இதை பேலன்ஸ் பண்ணியிருக்க முடியாது. இவருக்கும் நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, இவருக்கும் u sin thetaங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி. ஸோ v sin alpha is equals to e power 1 into u sin thetaன்னு போட்டிருப்பேன். e power 1 into u sin thetaன்னு போட்டிருந்திருப்பேன். புரியுதுங்களா? இந்த கேஸில் ஒருவேளை இது ரஃப் சர்ஃபேஸாக இருந்தால் நான் இதை தான் யூஸ் பண்ணியிருந்திருக்கணும். ஆனால் இது ரஃப் சர்ஃபேஸ் கிடையாது, ஸ்மூத் சர்ஃபேஸாக இருக்கிறதுனால தான் ஃபைனல் ஹரிசாண்டல் வெலாசிட்டி, இனிஷியல் ஹரிசாண்டல் வெலாசிட்டிஸ் ஆர் சேம் பிகாஸ் தெர் இஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ். ஃப்ரிக்ஷனும் கிடையாது, ஃப்ரிக்ஷன் மட்டும் தான் வர முடியும் எக்ஸ் ஆக்சிஸில், வேற என்ன வர முடியும் எர்த் சர்ஃபேஸில்? கரெக்டா? கிளியர்? Right guys, மிதுன் மிலன் ரஃப் சர்ஃபேஸ் காப்பா சொல்றேன், இருங்க. ஸ்மூத் சர்ஃபேஸ் ஓகே, ரஃப் சர்ஃபேஸ் சொல்றேன். அதுக்கு முன்னாடி மிதுன் மிலன் ஏதோ ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க சார். நீங்க போடும்போது புரியுது, 10 சம் நான் போடும்போது 6 சம் தான் ஆன்சர் வருது, 4 சம். 6 சம் ஆன்சர் வருதுங்கிறதே ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் மிதுன். ஓகேவா? இன்னைக்கு 6 சம் வரும். அப்போனா என்ன அர்த்தம்? நீங்கள் அந்த 6 சம் கரெக்டாக இருக்குது, மீதி 4 சம் தப்பாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல. இப்போ அதை எப்படி போடணுங்கிறதையும் நீங்கள் கற்றுருப்பீங்க. கரெக்டு தானே? அப்போ அடுத்து ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே அந்த 4 சம்மோட ஆன்சரும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 10மே உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு தானே அர்த்தம். அடுத்த நாள் ட்ரை பண்ணும்போது 6 7ஆக மாறும், அடுத்து 8ஆக மாறும், அடுத்து 10ஆக மாறும். அதுக்கப்புறம் எனக்கு கூட நீங்கள் சொல்லித்தரலாம் சில கான்செப்ட். சூப்பர் மிதுன். பட் எப்பவுமே ஹோப் மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா? நமக்கு ஒரு ஆன்சர் வரல அப்படிங்கிறதுனாலையோ இல்லை நம்மளே நினச்சக்கூடாது எனக்கு ஃபிசிக்ஸ் வரவே மாட்டேங்க சார், எனக்கு சுத்தமாக இது ஆகாது, நான் வேறு ஏதோ பார்க்குறேன், அந்த மாதிரி மட்டும் நினச்சிடாதீங்க. ஓகே?
ராகுல் என்னடா ஜுரமா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் இதே கான்செப்டை யூஸ் பண்ணி ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட் எங்க இவ்வளவு நேரமா காணா? ஓகே லிசன். ஸோ இப்போ பார்த்தோம் இல்லையா, அதுக்கு முன்னாடி ரஃப் சர்ஃபேஸ் மட்டும் கேட்டீங்கல்ல, மறுபடியும் நான் ரஃப் சர்ஃபேஸ் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அது உங்களுக்கு இதுவும் கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். லிசன், இப்போ இது ரஃப் சர்ஃபேஸ். ஓகேவா? ஒரு பால் யூங்கிற வெலாசிட்டியில் போய் ஹிட் பண்ணுது. இந்த பால் போய் ஹிட் பண்ணும்போது வெர்டிக்கலாக இவர் சேம் கொஸ்டினில் சொல்லிட்டாங்க, அதே தீட்டா 30 டிகிரி அந்த மாதிரி கொஸ்டினில் என்னன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த தீட்டாங்கிற ஆங்கிளில் போய் ஹிட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஹிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த பால் மூவ் பண்ணுது. மூவ் பண்ணும்போது இந்த பாலோட ஃபைனல் வெலாசிட்டி வந்து v. இப்போ ஆங்கிள் வந்து நமக்கு தெரியாது, நம்மளே அசியூம் பண்ணிப்போம். லெட்ஸ் சே திஸ் இஸ் ஆல்ஃபா. ஆனால் இது ரஃப் சர்ஃபேஸ், ஸோ ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இருக்கும். ஸோ அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ் தேர் இஸ் ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, ரெண்டு பேர்த்தோட ஐ மீன் ஃபைனல் வெலாசிட்டியும் இனிஷியல் எக்ஸ் ஆக்சிஸ் வெலாசிட்டியும் சேமாக இருக்க முடியாது. கரெக்டுங்களா? ஸோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இருந்துச்சுன்னா nth ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கிற வெலாசிட்டி e பவர் n இன்டூ இனிஷியல் வெலாசிட்டி. கரெக்டா? இப்போ இங்கே இனிஷியல் வெலாசிட்டி என்ன, அபவுட் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸை மட்டும் பற்றி பேசுங்க. இனிஷியலாக இருக்கிற வெலாசிட்டி இது தீட்டானா இதுவும் தீட்டா தான் இல்லையா? அப்போ இங்கே வந்துச்சுன்னா இது என்னது, u cos தீட்டா, இது u sin தீட்டா. ஸோ இனிஷியலாக எக்ஸ் ஆக்சிஸில் இருக்க வெலாசிட்டி u sin தீட்டா, இனிஷியல் வெலாசிட்டி u sin தீட்டா. ஸோ யூக்கு பதிலாக u sin தீட்டா போட்டுப்போம். இப்போ இந்த பாலுக்கும் இந்த இடத்துக்கும் இருக்க ரெஸ்டிடியூஷன் வந்து e. இது ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் தான், இது ரெண்டாவது ரீபவுண்ட் கிடையாது. ஒருவேளை இந்த பால் போயிட்டு மறுபடியும் ஹிட் பண்ணிச்சுனா தான் ரெண்டாவது ரீபவுண்ட். இது ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் தான், அதனால e பவர் 1. இப்போ ஃபைனல் வெலாசிட்டி எங்க v இருக்கு. இந்த v ரீசால்வ் பண்ணீங்கன்னா மேலே போச்சுன்னா இது v cos ஆல்ஃபா, இங்க வந்துச்சுன்னா இது v sin ஆல்ஃபாவா. இப்போ v sin ஆல்ஃபாங்கிறது தான் x ஆக்சிஸ் வெலாசிட்டி. இவங்க ரெண்டு பேர் தான் நமக்கு லிங்க் பண்ண முடியும், x காம்பனன்ட்ஸ். ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கிற வெலாசிட்டி அபவுட் x ஆக்சிஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு e பவர் n இன்டூ இனிஷியல் x ஆக்சிஸ் வெலாசிட்டி. அப்போ இதுதானே v ஃபர்ஸ்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் இருக்கிறது. ஸோ திஸ் v sin ஆல்ஃபா இஸ் ஈக்குவல்ஸ் டு e பவர் 1 இன்டூ u sin தீட்டா. கிளியர்? ரைட். ஆன்லைன் கிளாஸா? இப்போ என்னடா ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு? ஸ்கூல் தானே, ஆன்லைன் கிளாஸ் போயிட்டு இருக்கா? சரி. நெக்ஸ்ட் y ஆக்சிஸ் போகும்போது y ஆக்சிஸ் தேர் இஸ் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஓகேங்களா? இது மேலே கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் இருக்கு. ஸோ ஃபைனலாக இருக்கிற வெலாசிட்டி அதாவது v cos ஆல்ஃபா எதுக்கு ஈக்குவல், e பவர் n. இது ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட் தான், அகைன் n was 1. ஸோ இது ஃபைனல் வெலாசிட்டி, இது ஃபைனல் வெலாசிட்டி, இது இனிஷியல் வெலாசிட்டி. ஸோ இது ரெண்டையும் ரிலேட் பண்ணணும் for vertical components. Okay, so the final velocity is equals to same e power n into initial velocity. First rebound நால n க்கு பதிலா 1, initial velocity வந்து u cos theta. ஓகேங்களா? so rough surface ஆ இருந்தா இத ரெண்டு தான் ரிலேட் பண்ண முடியும் உங்களால. ரிலேட் பண்ணா என்ன வரும், tan alpha is equals to tan theta ன்னு வரும். tan alpha is equals to tan theta ன்னு வரும். ஓகேவா? Hi, I'm Prasad. I think நீங்க புதுசு நினைக்கிறேன் சேனலுக்கு. Yes, isn't it? Right. Listen. I hope இது வரைக்கும் உங்களுக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். நெக்ஸ்ட் போலாமா? நெக்ஸ்ட் போலாமா guys? Come on. Shall I move to next? இது புரிஞ்சுதா? எஸ். நெக்ஸ்ட் இப்போ பார்த்ததுலேயே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா, சேம் ரீபவுண்ட்ஸ் கான்செப்ட் தான். இந்த ரீபவுண்ட்ஸ்லேயே இனிஷியலி ஆனால் இது வந்து ஜேஇக்கு தான்ப்பா, நீட்டுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் நான் பார்த்தது கிடையாது. மேபி கேட்கலாம். ஓகே, ஸோ அதுக்காக நான் டீச் பண்ணுறேன். லிசன். Initially the ball is projected with u velocity. ஓகேவா? uங்கிற வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்றாங்க. it makes some theta, right? so நீங்க ப்ரொஜெக்ட் பண்ண பால் என்ன ஆகும், இப்படியே ப்ரொஜெக்ட் ஆகி இங்க போய் ஹிட் பண்ணுமா? ஹிட் பண்ணும்போது லிசன், ஹிட் பண்ணும்போது சேம் u வெலாசிட்டில தான் ஹிட் பண்ணும். இதை நம்ம படிச்சிருக்கோமா ஆல்ரெடி ப்ரொஜெக்டைல் மோஷன்ல, ரைட்?
அதே மாதிரி அகைன் இட் வில் மேக் சேம் தீட்டா. இவர் இங்க என்ன தீட்டால போனாரோ அதே தீட்டா தான் இங்க கிரியேட் பண்ணும். இப்ப கிரவுண்டை ஹிட் பண்ணிட்டு மறுபடி ப்ரொஜெக்ட் ஆகும். இங்க இருந்து ஹிட் பண்ணவர் மறுபடி மேல போவார்ல. சோ மறுபடி இப்ப மேல போகும்போது அவரோட வெலாசிட்டி நாட் u dash. அதே மாதிரி தீட்டாவாக இருக்காது, ஆங்கிள் should be ஆல்பா. இப்போ இவர் ரீபவுண்ட் ஆகி இங்க போய் விழுவாரு, மறுபடி ரீபவுண்ட் ஆகி இங்க போய் விழுவாரு, மறுபடி ரீபவுண்ட் ஆகி இங்க 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 இப்படி. ஓகே, இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ரொஜெக்டைல்ஸ். ஒரு பாலை நீங்க இன்க்ளைனா இப்படி தூக்கி போட்டீங்க அப்படின்னா இப்படி ரீபவுண்ட் ஆகிட்டே போகும் இல்லையா? இந்த மாதிரி ரீபவுண்ட் கான்செப்ட்லயே ப்ரொஜெக்டைல மெர்ஜ் பண்ணி கேட்பாங்க. nth ரீபவுண்ட்ல என்ன ஹைட் போகும், nth ரீபவுண்டுக்கு என்ன டைம் எடுக்கும், nth ரீபவுண்டுக்கு என்ன ரேஞ்ச் எடுக்கும், இந்த மாதிரி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ நீட் பசங்க இதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. யூனோ கொஞ்சம் உங்களுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் தெரிஞ்ச மாதிரி இருக்கும். ஓகே, பட் கண்டிப்பா ஜேஇலலாம் இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இனிஷியலா இவர் போற ரேஞ்ச் இஸ் ஆர், இனிஷியலா இவர் கவர் பண்ற ஹைட் இஸ் h1, நாட் h1, let it be h. ஓகே, அடுத்து ஃபர்ஸ்ட் ரீபவுண்டுக்கு அப்புறம் h1 r1 போட்டுக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட்ல இவர் எடுக்க போற ரேஞ்ச் வந்து r1, ஃபர்ஸ்ட் ரீபவுண்ட்ல இவர் எடுக்க போற ஹைட் வந்து h1, செகண்ட் ரீபவுண்ட்ல இவர் எடுக்க போற ரேஞ்ச் வந்து r2, செகண்ட் ரீபவுண்ட்ல இவர் எடுக்க போற ஹைட் வந்து h2. ஸோ இந்த மாதிரி r1, r2, r3, r4 அந்த மாதிரி கேட்கலாம். அதே மாதிரி டோட்டலா எவ்வளோ டிஸ்டன்ஸ் போய் விழுவாங்கன்னு கேட்கலாம், எவ்வளோ ஹைட் கவர் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் இதில் வந்து கேட்டிருக்காங்க ஃபார் ஜேஇ. பட் நீட் ஸ்டூடெண்ட்னாலும் நீங்கள் இதை படிக்கலாம். யூஸ்வலாக நான் இன்ஸ்டியூட்டில் எடுக்கும்போது இந்த கான்செப்ட் எல்லாமே எடுப்பேன். ஸோ அதனால இங்கே நான் உங்களுக்கு அதை டீச் பண்ணுறேன். ஓகேவா? ரைட், இதில் இங்கே நடக்கிற விஷயத்தை மட்டும் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேஞ்சோட ஃபார்முலா சொல்லுங்க பார்க்கலாம். ஜென்ரலி ஃபார் ஃபர்ஸ்ட் ப்ரொஜெக்டைல் ரேஞ்ச் ஃபார்முலா என்ன? Range formula, come on fast. What is formula for range in projectile motion? Hey, projectile ra, range formula. இது ஒரு क्वेश्चन ஒரு ஆன்சர் வர மாட்டேங்குது. u square sin 2 theta divided by g. height or formula u square sin square theta by 2g. time of flight formula 2u sin theta by g. கரெக்ட்டா? சோ இது மூணுல எதை வேணாலும் இங்க கேட்க முடியும். இந்த ஃபர்ஸ்ட்க்கு எடுக்கிற டைம் வந்து டைம் ஆஃப் ஃளைட், அதுக்கு அப்புறம் டைம் ஆஃப் ஃளைட் 1, டைம் ஆஃப் ஃளைட் 2, டைம் ஆஃப் ஃளைட் 3 அந்த மாதிரி. ஓகேவா? லிசன், இப்போ இதெல்லாம் இந்த u theta வச்சு இவங்களை கால்குலேட் பண்ணிரலாம். r1 கேக்குறாங்கன்னு வச்சுக்கலாம். r1க்கு என்ன தெரியணும் சார்? சார் இவர் u வெலாசிட்டில ப்ரொஜெக்ட் பண்ணாங்க சார், அதனால u ஸ்கொயர் sin 2 theta by g. ஆனா இவரு r1 ஓட வெலாசிட்டி என்ன? u dash or u1. ஓகே, let it be u1. ஓகே, சோ அப்ப ஃபார்முலா என்னவா மாறும்னா u1 ஸ்கொயர் sin 2 theta கிடையாது, இங்க inclination is alpha. so sin 2 alpha divided by g. ஓகேவா? சரி, இந்த u1 எப்படி சார் கால்குலேட் பண்ண போறோம், அதுதான் இங்க விஷயமே. இப்போ கொஞ்ச நேரம் முன்னாடி பார்த்தோமே அதேதான். சேம் இன் x axis there is no external force here. சார் இத ரீசால்வ் பண்ணீங்கன்னா ரெண்டு வெலாசிட்டியா ஸ்ப்ளிட் ஆகும். ஒன்னு வந்து u cos theta, இன்னொன்னு வந்து u sin theta. கரெக்ட்டா? இப்போ u cos theta இந்த பக்கம் இருக்கு, அதே மாதிரி இங்க இது வந்து u1 தானே. இந்த u1 ஸ்ப்ளிட் பண்ணீங்கன்னா u1 cos alpha, vertically போறது u1 sin alpha. right? about x axis இந்த இடத்துல there is no external force. அப்போ u1 cos alpha வும் u sin theta, not sin, cos, u cos theta வும் same. கரெக்ட்டா? இங்க இருக்கிற கொலைட் ஆகிறதுக்கு இந்த இடத்துல தான் கொலிஷன் நடக்குது. கொலிஷனுக்கு முன்னாடி x ஆக்சிஸ்ல இருக்க வெலாசிட்டியும் கொலிஷனுக்கு அப்புறம் இருக்கிற x ஆக்சிஸ் வெலாசிட்டியும் சேம். ஏனா எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் 0. சோ அதனால u cos தீட்டாவும் u cos ஆல்பாவும் u1 cos ஆல்பாவும் சேம் தான். வெர்டிகலை கால்குலேட் பண்ணும்போது the final velocity after first collision, that is u1 sin alpha
should be balanced by or should be equals to e power 1. ஏன்னா இது first collision, அதனால n க்கு பதிலா we should use 1. So e power 1 into initial velocity is u sin theta. இப்போ u1 sin alpha கண்டுபிடிச்சிட்டீங்க, u1 cos alpha கண்டுபிடிச்சிட்டீங்க. அப்ப u எதுக்கு ஈக்குவல், u1 எதுக்கு ஈக்குவல் சார் sin square theta. இது ரெண்டு, இது x component velocity, இது y component velocity. அப்ப velocity மட்டும் வேணும்னா root over u cos theta plus e into u sin theta the whole square. கரெக்ட்டா? x axis velocity square plus y axis velocity square ஓட root எடுத்தீங்கன்னா you will get exactly the component, right? Now u1 you will get it. So u1 இங்க யூஸ் பண்ணிக்கலாம். So the r1 is equals to u1 square. அது u1 by taking square we can take the root. root வெளிய எடுத்துட்டீங்கன்னா u cos theta plus e square, sorry, u cos theta whole square plus e square into u sin square theta. ஓகேங்களா? So இதுதான் u1 square ஓட value into sin 2 alpha divided by g. கரெக்ட்டா? இதான் யூஸ் பண்ணுவோம். g பெருசா போகும் இந்த ஈக்குவேஷன்ஸ் கான்செப்ட்ஸ் எல்லாம். இது லைக் நீட்டுக்கு நானும் ஷோரா சொல்றேன், நீட்டுக்கு இதெல்லாம் கேட்பாங்க நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். பட் இங்க நம்ம இதுல கொஞ்சம் JEE ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, definitely you can watch it. ஓகேவா? great. now sir alpha வேணுமே சார் எனக்கு. yes, you have u cos alpha and you have u sin alpha, but you can easily find, right? இந்த ஈக்குவேஷனை இங்க டிவைட் பண்ணீங்கன்னா you will get tan alpha. the tan alpha is equals to e into u sin alpha, u cos alpha already போட்டோம். this is e times tan theta. கரெக்ட்டா? so இந்த ரூலை யூஸ் பண்ணி you will get this alpha value, tan alpha கிடைச்சிரும். so இந்த tan alpha ல இருந்து ஆல்பாவை கண்டுபிடிச்சு இங்க அப்ளை பண்ணீங்கன்னா sin 2 alpha க்கு பதிலா ரீப்ளேஸ் பண்ணீங்கன்னா you will get exactly equation. clear? so இப்படி தான் யூஸ் பண்ணி r2 r3 r4 எந்த ரீபவுண்ட் வேணாலும் கால்குலேட் பண்ணலாம். just apply the n value, that's all. clear? இது புரிஞ்சுதா? okay, so I will give you another sum. okay வா? the total distance covered, இங்க பாருங்கப்பா, ஒரு பாலை hங்கிற ஹைட்ல இருந்து டிராப் பண்றாங்க. ball was dropped from a height of h ஹைட்ல இருந்து டிராப் பண்றாங்க. இந்த பால் என்ன பண்ணும், இப்படியே இங்க படும், அடுத்து மேலே போகும், திருப்பி கீழே படும், மேலே போகும், கீழே படும், மேலே போகும், இப்படியே போயிட்டு கடைசியா ஒரு இடத்துல இப்படியே போய் கடைசியா 0 வந்துரும் இல்லையா? இதுல what is total distance? क्वेश्चनல ஒருவேளை டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டாங்க அப்படினா என்ன சார் பண்ணனும்? இது வந்து நீட் கேட்கலாம். ஓகேங்களா? இது நார்மல் தான். லிசன், ஃபர்ஸ்ட் டோட்டல் டிஸ்டன்ஸ்னா என்ன அர்த்தம்? பால் மொத்தமா கவர் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ். கரெக்ட் தானே? இப்போ மொத்தமா எவ்வளவு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுதுன்னு பாருங்களேன். இங்க இருந்து இங்க வந்துச்சுனா h. ஃபர்ஸ்ட் h கவர் பண்ணுது. அப்புறம் இங்க இருந்து இங்க போகும்போது h1, திருப்பி மேல இருந்து கீழே விழுகிறதும் h1 தானே? அப்போ +2 டைம்ஸ் h1 கவர் பண்ணுது. நெக்ஸ்ட் கீழ இருந்து மேல போகும்போது h2, மேல இருந்து கீழே வரும்போது ஒரு h2, +2 டைம்ஸ் h2 கவர் பண்ணுது. அதே மாதிரி +2 டைம்ஸ் h3. அப்படியே கடைசியா எது வரைக்கும் போகும்? அப் டு 2 டைம்ஸ் hn வரைக்கும் போகும். ஏன்னா nth பவுண்ட்ல தான் அவர் கடைசில கிரவுண்ட்ல விழுகிறாருன்னு வெச்சுக்கோங்க. கடைசில ரெஸ்ட்க்கு வந்துறாரு. அப்படினா அப் டு 2 டைம்ஸ் hn வரைக்கும் the ball will move. ஓகே, இங்க h is same h plus h1 2 into h1. h1 ஓட ஃபார்முலா என்ன? h1 is equals to e power 2n into h. அப்ப h1 க்கு பதிலா e power 2n into h போடலாம். plus 2 into h2. h2 க்கு பதிலா e power, ஆமா இந்த இடத்துல n க்கு பதிலா we can apply 1, right? we can apply 1 ஏனா first rebound தானே. சோ அதனால we can use 1. okay, 2 into 1. செகண்ட் க்கு e power 2 into 2. n க்கு பதிலா 2 போடினா it is 4 times h plus 2 into e power 3 போடினா it is 6 times h. சோ இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். கரெக்ட்டா? up to n times. இந்த நம்பருக்கு we need to use geometric progression. geometric progression rule என்ன சொல்லுது? இதெல்லாம் summation பண்ணீங்கனா that is equals to
1 divided by 1 minus r. ஓகே, இது ஆல்ரெடி படிச்சிருக்கீங்களா? ஜியோமெட்ரி ப்ரோக்ரஷன், அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன், இந்த ரூல்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா? இந்த மாதிரி இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் டிவிஷன்ஸை ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணுங்கிறது நோ. லிசன், ஸோ இங்கே h இருக்கு, இங்கே h வேல்யூ, இங்கே h வேல்யூ காமன், இங்கே h வேல்யூ காமன். ஓகேவா? இதில் h மட்டும் காமனாக வெளில எடுத்துக்கோங்க. h டேர்ம் மட்டும் காமனாக வெளில எடுத்துட்டீங்கன்னா ஓகே, இங்கே 1 வரும். 1 plus e power 2 plus actually 2 இருக்கு இங்கே 2. ஓகே, then 2 e power ஓகே, இந்த டேர்ம் h அப்படியே இருக்கட்டும்பா. ஏன்னா எல்லாத்துல டேர்ம்லதும் h காமனாக வெளில எடுக்கலாம். பட் ஃபர்ஸ்ட் h அப்படியே இருக்கட்டும். ஏன்னா e power 2வும் காமனாக வராங்க எல்லாத்துக்கும். இந்த h அப்படியே வச்சுக்கோங்க. இங்க இருந்து காமன் மட்டும் எடுத்து பாருங்க. இங்க இருந்து, ஏன்னா இங்க தான் e power 2 into h காமன். ஸோ e power 2 into h காமன் எடுத்துட்டீங்கன்னா ஆல்சோ 2 ஆல்சோ காமன், எல்லாத்துக்குமே 2 வருது. அப்போ இந்த டேர்மில் 1 வரும் ப்ளஸ் இங்க e power 2 வந்ததுக்கு அப்புறம் e power 2 மட்டும் இருக்கும் ப்ளஸ் இங்க e power 3. ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ இந்த டேர்முக்கு மட்டும் யூ கேன் அப்ளை arithmetic progression. இவருக்கு மட்டும் நீங்க arithmetic progression அப்ளை பண்ணீங்கன்னா 1 by 1 minus r, 1 minus r is e by 2 by 1, so 1 minus e by 2 வரும். So the result is h plus 2 into e power 2 times h plus, it is not plus, into இந்த டேர்முக்கு பதிலா 1 divided by இங்க காமன், I mean first a value is 1 minus r value is e power 2. So இதுதான் answer for total distance covering. இதை இன்னும் cross multiplication பண்ணலாம். இந்த டேர்மை கொண்டு வந்து இங்க cross multiplication பண்ணீங்கன்னா 1 into h minus e power 2 into h plus e power 2 into h divide by 1 by e square வரும். அதில் இங்க ஒரு h இங்க ஒரு h காமனா வருது, கேன்சல் ஆயிட்டு 1 minus e power h divided by 1 minus e power 2 அப்படி வரும். ஓகேங்களா? அது லைக் உங்களுக்கு எப்படி ஆப்ஷன்ஸ் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த சம்மை நீங்க சால்வ் பண்ணிக்கலாம். கிளியர்? ரைட். ஸோ அவ்வளோதான். ஒர்க் பவர் எனர்ஜியில் நம்ம பார்க்க வேண்டிய கான்செப்ட்ஸ் இதுதான். கொஸ்டின்ஸ் மட்டும் நிறையா சால்வ் பண்ணணும். நான் தனியாக எல்லா சாப்டருக்குமே ஒரு 60-70 அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஒரே ஒரு செஷனில் சால்வ் பண்ணலாம், ஒரு 3 hour செஷன். ஓகே, ஐ வில் பிளான் ஃபார் இட். ஒர்க் பவர் எனர்ஜி சிஸ்டம் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவோமா, இல்லை ஃபர்ஸ்ட் சாப்டர்லேருந்து இந்த ஒர்க் பவர் எனர்ஜி வரைக்கும் இருக்கிற நியூமரிக்கல் சால்வ் பண்ணிவிட்டு ஒரு 1 week நியூமரிக்கல் மட்டும் சால்வ் பண்ணிவிட்டு அடுத்த வீக்லேருந்து நெக்ஸ்ட் சாப்டருக்கு போகலாமா அப்படிங்கிறத நீங்கள் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். சரிங்களா? நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? வர வீக்கில் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சாப்டர்லேருந்து ஒரு 60-70 நியூமரிக்கல்ஸ் மட்டும் சால்வ் பண்ணலாமா, இல்லை சார் நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் போய்க்கலாம் கடைசியாக சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களாங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், மறந்துடாதீங்க. ஓகேவா? இன்னொன்று, இந்த சாப்டர் சால்வ் பண்ணும்போது சாப்டரில் இருக்க எல்லா குட்டி குட்டி விஷயங்களுமே நம்ம இங்கே டீச் பண்ண முடியாது. ஓகே, புரியுதா? ஸோ இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதை மட்டும் தான் எடுத்து நம்ம பிக் பண்ணி நம்மளால் இங்கே யூடியூப்பில் போட முடியும். ஒவ்வொரு டாப்பிக்கும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா, அதுவும் லைவ்ல சால்வ் பண்ணணும், லைவ்ல டீச் பண்ணணும் அப்படின்னா இட் வில் டேக் மோர் டைம். அப்போ ஒரு சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. புரியுதா? அதனால நம்ம எடுக்கிற டாபிக்ஸ் எல்லாம் பாருங்க. அதில் ஏதாவது சில டாபிக்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும். உங்கள் புக்கில் பார்ப்பீங்க அந்த டாபிக்ஸ் இருக்கும், இங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் அந்த புக்கில் பார்த்துக்கணும். புரியலன்னா நீங்கள் என்கிட்ட கேட்கலாம், நான் அதை கண்டிப்பாக உங்களுக்கு நான் டீச் பண்ணுவேன். ஓகேங்களா? ஆல்ரெடி நிறைய பேர் என்ன டவுட் கேட்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே அப்போயே நான் சால்வ் பண்ணி அனுப்பியிருக்கேன். பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கும் தெரியும், நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, உங்கள் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி டவுட்ஸை யூ கேன் ஆஸ்க் மீ, நோ ப்ராப்ளம். ஓகே, ரைட். See you guys then evening பார்க்கலாம். ஓகே, பாய்.